ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாவும் சப்போர்ட் பண்றவங்களுக்கு மிக்க நன்றிகள். ஆமா, நல்லா இருக்குல்ல. சர்ப்ரைஸ் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. பெரிய சர்ப்ரைஸ். ஆகவே நமக்கே சர்ப்ரைஸ் தானே. ஆமா, இது சர்ப்ரைஸ் தான். இது திடீர்னு ஆமா பாருங்க ஒட்டிக்கிச்சே. இது வந்து ஆக்சுவலி கோல்டுலலாம் வேணாம், அதுதான் நல்லா இருக்கும். மாதிரி ரெட்ரோ லுக்ஸோட புது வரவு வந்து மைக்கு. இது நான் இனிமேட்டு இப்படி போட்டுட்டு தான் பேச போறேன். இனிமேட்டா? இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து புது மைக் வாங்கியிருக்கோன்றதுக்காக. நாங்கெல்லாம் புது மைக் வாங்கக்கூடாதா? இன்னும் அப்படி அது மாதிரியே இருக்கீங்க. கன்ஃபார்ம். ஐயோ, போட்டோனே என்னமோ வருது. ஏன் நாங்கெல்லாம் புது மைக் வாங்கக்கூடாதா? எங்களுக்குலாம் அந்த இது கிடையாதா? வாங்கலாம். அதான் வாங்கிட்டோம். அதான் வருமானம் கூடிருச்சுல்ல. எங்க முதலாளி பல நாள் போராட்டத்துக்கு பிறகு இது வாங்கியிருக்கோம். அதாவது நேற்று ஆடியோலாம் இஷ்யூன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து எம்டி படிச்சுட்டாரு, கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு ஐயோ ரெட்ரோ லுக்ஸுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உடனே ஆமா வாங்கி கொடுத்துட்டாரு ஆன் தி ஸ்பாட். ஆமா, இன்னைக்கு கையோட முதல்ல போய் நீங்க மைக்க வாங்கி போடுற ஆடுற வாங்கடா மைக்க உடனே வாங்கி கொடுத்துருக்காங்க. முதலாளிகளுக்கு நன்றி தெரிவிச்சு நன்றி. வாங்களா? யாரும் கமெண்ட்டுக்கு வராதிங்க. அப்ப நீ எம்டி இல்லையான்னு. நான் இல்ல. அது வேற ஒரு பஞ்சாயத்து போட்டு இருக்கு. சாட் ஜிபிடிலாம் கேட்டாங்களே ரெட்ரோ லுக்ஸ் ஓனர் கார்த்தியான்னு கேட்டதுக்கு ஆமான்னு தான் சொன்னேன். ஆமா, அதுக்கு தெரிஞ்சாதானே சொல்லும். அதுக்கு தெரியலன்னா அது என்ன தெரியுமோ அதை தான் சொல்லும். யாரு கார்த்தின்னு கேட்டிருக்கா? அதுதான். இல்ல, நீங்க சாட் ஜிபிடி போய் கேட்டா வேற என்ன சொல்லாது. வாழவே முடியலன்னா அது வேற என்ன சொல்லும்? ஆப்போசிட்னோ அதை தான் சொல்லும். அதுதான் சாட் ஜிபிடி. எனக்கு தெரியாது. ஏங்க, அது நம்மளோட வருமானத்தெல்லாம் சொல்லுதான். எவ்வளோன்னு அது சொல்லுதான். அப்பப்போ சொல்லுங்கப்பா காதுல. அது இன்கம் டேக்ஸ் வர அளவுக்கு சொல்லுதான். பாத்துக்குங்க. இந்த வரவு நல்வரவா இருக்கணும். ஆமா, நல்லா கேக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நல்லா கேக்குது அப்படின்னு. உலகத்துல மைக்கே ஒன்றும் வாங்கலை, இவங்க என்னமோ புதுசா வாங்கிட்டு வந்துட்டு. நமக்கு இது புதுசு தானே. அதுதான். இது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த லிங்கேஷ்க்கு வந்து நன்றி. நம்ம தான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். சார்ஜ் போட முடியலன்னு. ஆனா இவன் அதுல பேச போறது இல்ல. அவனுக்கு இது தேவை இருக்கு இல்லையா? இல்லன்னா அவனை தானே திட்டுவீங்க எல்லாரும். அன்பாக்ஸ் அவர் தான் பண்ணாரு. அந்த வீடியோ அப்புறமா ஒரு போட்டுருவோம். சரி வாங்க, இப்போ வாங்க. தயவு செய்து போங்க. அவங்க அதை தான் சொல்லுவாங்க, தயவு செய்து போங்கடா, உயிர் எடுக்காதீங்கடா. எவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து நாம் தமிழர் முதல் தடவை ஜெயிச்சிருக்கு. சட்டமன்றத்துக்கு போமா? அந்த ஜெயிப்பு கிடையாது இல்லையா? நான் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது இன்னைக்குமே பூஜ்யம் தான். ஐயோ, அண்ணனை பத்தி வேற பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலைங்க, அவதூறா அசிங்கமா பேசக்கூடாதுன்னாங்க. நீங்க அவரை பத்தியே பேசக்கூடாதுன்னா சொல்லல. அவரை பத்தி அசிங்கமா பேசுறது, அவதூறு பரப்புறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்களே தவிர, அண்ணனை பத்தியே பேசாம மாட்டீங்கன்னா அப்புறம் அண்ணன் காணாம போயிடுவாரு. ஆனா அண்ணன் பேசுவாரு. நடுரோட்ல நின்னா லாரி அடிபட்டு போகும்னு அண்ணன் பேசலாம். ஆனா அதே மாதிரி வேற ஒருத்தர் யாராவது பேசினாங்கன்னா அது வந்து தப்பா போயிடும். அதனால அது மாதிரி பேசக்கூடாது. இந்த டாபிக் அடுத்தது செகண்டுக்கு வந்துருவோம். இந்த கரூர் கூட்டணிசில இறந்தவங்களுக்கு வந்து அரசு பதவி கொடுத்துருந்தாங்க. இவங்க உடனே ஒரு வழக்கு போட்டு நாம் தமிழர் சார்பா வந்து அது எப்படி நீங்களாம் கொடுக்கலாம், அதெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வெற்றி ஜெயிச்சு இருக்காங்க. யாரை ஜெயிச்சிங்க? யாரை ஜெயிச்சிருக்கீங்க? 41 ஒரு பேரோட 31 குடும்பத்தை ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா, ஓகே. இது வந்து நம்ம இந்த அரசு பணியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் இதை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. அதுல அண்ணன் வந்து பேசும்போது இந்த 41 குடும்பங்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பேசினாரு. அன்னைக்கு அடுத்த நாள் போனாரு, அன்னைக்கு ஒண்ணு பேசினாரு. தம்பிக்கும் அதுல வருத்தம் இருக்கும், அவரும் வந்து பாவம் தானே, அவருக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? இதெல்லாம் சாவ வேண்டிய கூட்டம் தான். ஒருத்தனை போய் பாக்குறதுக்காக நீ போய் நிக்கிறன்னா அதுல வந்து ஒரு குழந்தைகள் கூட இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க வீட்டுல அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டி யாரோ கூட்டு போறாங்க. அப்ப அந்த 41 பேர் இறக்குறாங்கன்னா நீ ஒரு நடிகனை போய் பார்க்க போற, நீ சாக வேண்டிய கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் வந்து அண்ணன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அது தொடர்ந்து அவர் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரியான கருத்துக்கள் தான் அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து இருக்கு. அப்படின்னும் போது இதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இவங்க போய் வழக்கு போட்டதுல பெரிய ஆச்சரியமோ, அதுல அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்ததுல எனக்கு ஒரு ஆச்சரியமோ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. என்னன்னா, உங்களை இத மாதிரி
காத்திருக்கக்கூடியவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு 10,000 பேர் இருக்க வேண்டிய வேலைக்கு ஒரு 1,00,000 பேருக்கு மேல வந்து இதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க கொண்டு போய் 31 பேருக்கு நீங்க இந்த பணியை வந்து வழங்குறது அப்படின்றது ஏற்புடையது இல்லை அப்படின்னு இது கருத்து பரவலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருத்து. ஒரு 50-50 வச்சுங்களேன். ஒரு 50% இப்படி இருக்குன்னா ஒரு 50% வந்து இப்படி இருக்கு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, இது உங்க கொடுத்துட்டாங்க, கொடுக்கலன்னா பரவாயில்ல. இப்ப தற்காலிக பணி நியமனம்னு சொல்லிதான் அவர் வந்து கொடுத்தாரு. கொடுத்த அன்னைக்கு கோர்ட்ல இந்த வழக்கு வந்தப்ப இது மாதிரி தூத்துக்குடி சம்பவத்தை அப்பெல்லாம் கொடுத்தப்ப யாரும் வந்து பேசல. ஆனா இப்ப வந்து நீங்க இதெல்லாம் வந்து பேசுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல கூட அவர் வந்து 10 லட்சம் கொடுத்ததை அவர் வந்து ஏத்துக்கல, சீமான் அவர்கள் வந்து ஏத்துக்கல. ஆனா அப்பெல்லாம் வழக்கு போடுறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து நடக்கல. ஆனா இந்த தடவை ஏன் இதுல எதிர்ப்பு இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஜென்ரலா வந்து ஏங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கறதுல என்ன தப்புன்றதை தாண்டி அதெல்லாம் வந்து அரசு நடத்தின ஒரு இதுல நடந்தது. ஓகேங்களா? அதாவது இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்றது ஒரு அரசு நடந்துச்சு. அந்த அரசு அப்ப இருந்த கவர்மெண்ட் செஞ்சதுனால அடுத்து வந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அரசு ஆணையில இதே மாதிரி மற்ற இடத்துல ஏதாவது நடக்கும்போது இந்த மாதிரி அரசு சார்பா ஏதாவது தவறு நடந்தா, அரசால் தவறு நடந்தா இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி, அந்த பார்ட்டி நடத்தின ஒரு இதுல வந்து இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அதனால வந்து இதை கொடுக்கறத வந்து எதிர்க்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இதுக்காக கனவு கண்டுட்டு இருக்கவங்களை விட்டுட்டு இந்த கனவு கண்டதை தாண்டி இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்குல்ல, வேலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடைநிலை ஊழியர்கள் அந்த இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதுல அவங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை, பொறுக்கலை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். பொறுக்கலைன்னா அதை கொண்டு வழக்கு போட்டாங்க. அது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இது சுப்ரீம் கோர்ட்டு போகும். சுப்ரீம் கோர்ட்டு போனா என்ன ஆகும்ன்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அது நான் தீர்ப்பு வரலாம், இப்படி வரலாம், அப்படி வரலாம், அது வேற. ஆனா இன்னைக்கு இதை கொடுத்ததை நம்ம வந்து இதை ஆராய வேண்டாம், சரியா தப்பான்றதெல்லாம் ஆராய வேண்டாம். இத பல பேருக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி சொன்னது. அதாவது கொடுக்க வேணாம்னு சொன்ன வரைக்கும் ரைட்டு. அதாவது இது வரைக்கும் முன்னாடி ஒரு கருத்து இருந்திருக்கும், கொடுக்க வேண்டாம் அது எப்படி அப்படின்றது. ஆனா இப்ப கொடுத்ததை வந்து போய் நிறுத்துறாங்கல்ல. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை இது மாதிரி பண்ணிருக்கீங்க, எத்தனை விஷயங்களுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, அது ரைட், அது அரசு பண்ணதுனால கொடுத்தீங்க. அதே மாதிரி பல இது மாதிரி நடந்தவங்களுக்கு இழப்பீடு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்பெல்லாம் எதுவுமே வழக்கு போடாம ஒரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்துல ஒரு 10 லட்ச ரூபாய் எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து வழக்கு போடாம இன்னைக்கு தாவேக அரசு வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு பணி நியமன ஆணை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க போடும்போது மக்களா பார்க்கும்போது அது ஒரு நெகட்டிவா நாம் தமிழர் கட்சிக்கு போகும். நீங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க அப்படி பார்க்க கூடாதுங்க. இப்போ வந்து விருப்பு சம்பாரிச்சேன்னா அந்த 34 குடும்பம் மட்டும்தான் இவருக்கு வந்து இதா இருக்கும். இது இல்லாம கனவு காண்டுட்டு இருந்தாங்களா இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அண்ணனை பாராட்டுவாங்க. தப்பு அவங்களுக்கு நாங்க ஓட்டு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை. இந்த பொதுமக்களாக பார்க்கும்போது சரிப்பா நடந்துருச்சு, கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏன்பா இதை ஒரு வழக்கு போட்டு நீங்க அவங்களுக்கு இப்ப இன்னொரு இது என்னன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பணம் கொடுத்தாச்சு. 30 லட்சம் 40 லட்சம், இவரு 20 லட்சம், ஒரு 10 லட்சம், இவரு 10 லட்சம். நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒரு நிலம் வாங்கலாம், நகை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம்னு முடிஞ்சிடும். வேலையா கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுடைய கடைசி கட்டம் வரைக்கும் அது நிற்கும். அது இன்னைக்கு வேலைன்னா இன்னைக்கு மட்டும் நிக்க போறது இல்லை, அடுத்து அவங்க ஜென்ரேஷன் ஏதோ ஒண்ணு நடக்கும். அந்த அரசு வேலையில இருக்கிறதுக்கு அடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும். இப்போ அவங்க ஒரு பையன், அவங்களோட பேரன், ஏதாவது ஒன்று உங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் அந்த வேலைக்கு அவங்க அந்த ஒய்ஃப் இருந்தாங்கன்னா இப்போ நீங்க என்னதான் பணம் கொடுங்களா, நீங்க கோடி ரூபாய் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கனாலும் அது சரிப்பட்டு வராது. ஆனா அதுக்கு பதில் இப்ப எல்லாரும் சொல்றாங்களா, ஏன் விஜய் கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, அவர் போய் ஒரு கோடி எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னா அந்த புரிதல் அவ்வளவுதான். இப்ப எப்படி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு கோடி கொடுத்தா ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுன்னு நம்ம சில பேர் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான அறிவு தான் ஒரு கோடி கொண்டு போய் கொடுத்தா எல்லாருக்கும் சரியாயிடும் அப்படின்றது. ஒரு கோடி கொடுத்து அவங்களை வந்து இது பண்றது இல்லை, அவங்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை அப்படியே வந்து மேம்படுத்தணும். அதுக்கு அந்த வேலைகள் சரியா இருக்கும். ஆனா நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள ஒரு சுயதொழில் முனைவோரா மாத்துங்க, அவங்களுக்கு ஒரு சுயதொழில் பண்றதுக்கான இதுவா வந்து மாத்துங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல மக்கள்கிட்ட கொஞ்சம் அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். இதுல தாவேக்காவும் கிடையாது, வேற யாருக்கும் இந்த அதிருப்தி கிடையாது. அவங்கதான் கொஞ்சம் அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா இது யாருக்கோ கொடுக்கல, அவங்களும் ஏழைகள் தான், அவங்களும் இல்லாதப்பட்ட மக்கள் தான். உண்மைதான், அவரை பார்க்க வந்துதான் இறந்து போனாங்க, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சரா அவர் ஒரு முடிவு எடுக்கிறார்ல, டிசிஷன் எடுத்து அதை கொடுக்கணும்னு முடிவு பண்றாருல, அந்த இதை வந்து நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுதுன்றதுதான் இங்க புரியல. அவர் ஒரு முடிவெடுத்து
முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்து ஒரு பணி ஆணை நியமிக்கிறாரு. ஆனா அதுல நீதிமன்றம் உள்ள போது நீங்க கொடுக்க கூடாது, அதை தடை பண்றோம்னு சொல்றதுன்றதுக்கு எப்படின்னு தெரியல. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது மேபி ஒரு கிளாரிபிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க திருப்பி வாங்கிட்டாங்களா? அவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாங்க, இது மாதிரி திருப்பி வந்து கொடுக்கணும் எங்களோட. பார்த்துருப்பீங்க, அந்த இதுவும் பார்த்துருப்பீங்க. அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சு பாத்தீங்களா? இது மாதிரி தான், அதான் உங்களுக்கு தான் வந்துச்சுல்ல 30 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, இங்க ஒரு 20 லட்சம், அங்க ஒரு 10 லட்சம், ஏன் அதை வச்சு உன்னால தொழில் தொடங்க முடியாதா? விஜய் அவர்கள் 20 லட்சம் இல்ல இந்த மக்கள் இது எப்படி, அந்த மக்கள் வந்து என்ன மாதிரி மனநிலைமை இது? அதுதான் போய் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுலாம் என்ன மாதிரி? அவங்களுக்கு ஒரு 20 லட்சம், அரசு ஒரு 10 லட்சம் 30 லட்சம், அதுக்கப்புறம் மரிய வில்சன் கொடுக்குற மாசம் கொடுக்குற 5000, இன்னும் இதர பெனிஃபிட் மற்ற கட்சிகள்லாம் கொடுத்தாங்க. மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுங்க, நான் தான் சொல்றேன், நீங்க 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஈடு ஆகாது. அவங்களுடைய அந்த உயிரிழப்புகளுக்கு அது ஈடு ஆகாது. அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு அவரே ஆட்சிக்கு வராரு. ஓகே, நம்ம போன இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. அது இதுவரைக்கும் வந்து அது வந்து இன்னும் தெரியாது. அது சிபிஐல இருக்கு, என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம கொடுக்கலாம். இது கொடுத்ததுன்றது தப்பா சரியா, இது முறையா அப்படின்றதெல்லாம் நம்ம பேசல. நடந்துருச்சு, கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அதை போய் கிளறி அவங்கள்ட்ட இருந்து இந்த கொடுத்த இதை வந்து ஆர்டரை வந்து திருப்பி வாங்கி அது இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அது இன்னும் அவங்களை கஷ்டப்படுத்தி அதை வந்து இப்போ இது இன்னும் முதலமைச்சருக்கு கோபமாகி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ இந்த இடத்துல நீங்க நிறைய பாயிண்ட்ஸை விட்டுட்டீங்க. ஏதோ சம்திங் இங்க சரியா நீங்க வாதாடி இருந்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சரின்னு வந்து வாய்ப்புகள் இருந்திருக்கும். இங்க ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க. அங்க ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு போனா அங்கேயாவது நீங்க ப்ராப்பரா அதை விசாரிச்சு அதுக்கு பேசி வாதாடி இதை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுன்றது சரியானதா இருக்கும். இல்ல இதை தவிர ஆல்டர்னேட் ஐடியாஸ் ஏதாவது வச்சிருந்தாங்கனாலும் பெட்டர். இதை தவிர எனக்கு ஆல்டர்னேட் ஐடியா தெரியல. எப்படி, ஏன்னா கொண்டு போய் பணமா நீங்க கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் வந்து இருக்க போறதில்ல. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே இது பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எது பண்ணினாலும் சரியா தான் இருக்கும். நீங்க பணம் கொடுத்த வரைக்கும் ரைட்டு தான், எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா அடுத்து நெக்ஸ்ட் போறது அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கணும். ஒரு அரசு வேலையோ இல்ல நீங்க தனியார்ல வேலை வாங்கி கொடுத்தா கூட அது சரியான வேலையா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலையா இருக்கணும். அவங்களுக்கு அது 31 பேருக்கும் இந்த நிரந்தர வேலையா இருந்ததுன்னா ஃபார் பெட்டர். அடுத்தது, அண்ணனை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. அது என்ன, முதலமைச்சரை பேசினா மட்டும் உடனே கைது பண்றீங்க, அண்ணனை பத்தி தப்பா பேசுறாங்க கைது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜே கேட்டிருக்காங்க. ஜட்ஜே கேட்டுட்டாங்க. நாங்க சொன்ன ஜட்ஜே கேட்டுட்டாங்க. ஆமா, இப்ப எல்லாம் எடுத்து ஃபயர் விட்டு இருக்காங்க அவங்க டீம் எல்லாம் வந்து. அதாவது முதலமைச்சரை வந்து பேசினா வந்து உடனே கைது பண்றீங்களே, ஏன்? சீமான் ஒரு மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டுல. அவர் வந்து வெற்றி தோல்விக்கு விட்டுருங்க, வெற்றி தோல்வியை தாண்டி அவர் வந்து மிக முக்கியமான நபர். அவர் வந்து நீங்க வந்து எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வலைபேச்சு பிஸ்மி இருக்கார் இல்லையா, அவரு அப்புறம் இன்னொரு யாரோ கோகுலோ ஏதோ ஒன்று தமிழ் கோகுலோ ஏதோ ஒரு பேர் போட்டு ஏதோ 100 கோடி ரூபாய் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி 100 கோடி டிரான்ஸ்ஃபர் அப்படி இப்படின்னு போட்டு அவர் மேல போட்டிருந்ததுனால அவரை வந்து கைது பண்ணுங்க, இன்னைக்கே வந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்து கைது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ணனை பத்தி பேசக்கூடாது, அல்ல அவதூறா அசிங்கமா பேசக்கூடாது. ஆனா அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அசிங்கமா. நீங்க ஒரு முதலமைச்சரை நீங்க கோழைன்னு சொல்லலாம், நீங்க ஒரு முதலமைச்சரை வந்து வாடா போடான்னு சொல்லலாம், ஒருமையில பேசலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க இது பண்ணலாம், இழிவா பேசலாம். அதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்கக்கூடாது. கைது பண்ணாலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிளஸ் ஏற்றுக்கொள்ள ஜனநாயக பண்பு இல்ல, ஜனநாயக மாண்பு இல்ல, இதை ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் இல்லை அப்படின்றீங்க. ஆனா அதுவே வந்து உங்கள ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறத சொன்னா அதுக்கு வந்து வழக்கு போட்டிருக்கீங்க. அந்த வழக்கு போட்டு இன்னைக்கு அதுக்கு ஜட்ஜும் வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இது என்ன மாதிரியான ஜனநாயகம்னு அவங்க தான் சொல்லணும், நமக்கு தெரியல, அவங்க தான் சொல்லணும். உங்க கட்சியில இருக்கிற நீங்க லாரியில் அடிபட்டு சாவாருன்னு நிக்காத, ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நிக்காத, லாரியில் அடிபட்டு சாவாருன்றீங்க. அது அசிங்கமான பேச்சு இல்லையா? இது கிடையாது. அது எத்தனை தடவை சாட்டை துரைமுருகனும் இளமோகன கார்த்தியும் அவரை என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு கெட்ட வார்த்தைக்கு பதிலாக இந்த இடத்துல விஜய் பேரை போட்டுக்குங்க. டேய் விஜய், டேய் விஜய், ஏ விஜய், டேய் இவனே, டேய் இதுவே, அதுக்கு பேர் அதான் விஜய் அப்படின்னு வந்து போட்டுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து அப்போ இவங்களெல்லாம் வந்து அந்த டைம்ல கண்டுக்கல. இது போய் கேஸ் போடணும் அப்படின்லாம் பெருசா அவங்க கண்டுக்கல. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எலெக்ஷன் அப்படின்னு இருந்து போச்சு. அதுக்கு ஒருத்தர் இன்னைக்கு கேஸ் போட்டு அதுக்கு ஒரு ஜட்ஜு வந்து இது கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்து சொல்றாங்க
மார்க்கண்டேயனை கைது பண்ணது வந்து தப்பு, அவளை ஒருமையில பேசினா அவரை போய் கைது பண்ணலாமா? அவரை நீங்க வந்து இது பண்றது இல்லையா? ஒரு வார்னிங் கொடுக்குறீங்க, நீங்க வார்னிங் கொடுத்துட்டு விட்டு போக வேண்டியதானே, நீங்க மட்டும் போய் வழக்கு போடுறீங்க? நமக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா மட்டும்தான், அடுத்தவனுக்கு வந்தா அதெல்லாம் வந்து கிடையாது. நீங்க தான் பல இன்னல்களை பார்த்தவங்க, பல விஷயங்களை தாண்டி வந்தவங்க, பல அடக்குமுறைகளை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இந்த மாதிரிதான் அதுல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல அந்த ஜட்ஜு என்னன்னா பிஜேபியில வந்து முன்னாடி வந்து ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்க அப்படின்ற ஒரு உள்ளார போக முடியாது ஜோ. அதெல்லாம் நம்ம வந்து இதை பத்தி பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீதிபதியோட பின்புலங்கள் அதெல்லாம் நம்ம வந்து போய் அலச முடியாது. நம்ம விஷயம் இதுதான், இவங்க பக்கம் தான். ஜட்ஜு யார் வேணா இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இவங்களுடைய இந்த இது இருக்கு இல்லையா, சொல்லக்கூடிய விஷயங்கள் முரண் இருக்குல்ல, அதை சொல்றோம். எங்க தலைவர்னா அப்படி, எங்க தலைவர்னா இப்படி. சீமான் அவர்களையும் வரைமுறை இல்லாம எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்ல அவரை வச்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு RSS ஓட பின்புலத்தை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவரும் அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வராரு. இந்த இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் அவர் வர. அவருக்கும் நிறைய கிண்டல் கேலிகள் ஏகப்பட்டது வந்து நடந்திருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வழக்கு போட்டிருக்கீங்க, அவதூறு வழக்கு ஒன்று போடுறீங்களே. அப்ப அது மாதிரி தானே தியாவைக்காவும் அவங்க தரப்புல இது வந்தா, இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் வந்தா அவதூறு வழக்கு அவங்க மேல போட்டா, அதிமுக ஒருத்தவங்க மேல வந்து வழக்கு போட்டிருந்தாங்க, அவதூறு பரப்புறாங்க. அப்ப அதை மட்டும் ஏன் நீங்க வந்து கண்டிக்கிறீங்க? இது ஏன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியா இருந்தா எதுவுமே செய்யக்கூடாது, உங்க மேல வழக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க எதிர்கட்சிகளா இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கட்சின்னு சொல்லி இருக்கும்போது உங்க மேல மட்டும் எதனா ஒரு அவரது சொன்னா ஏன் வந்து போய் கஷ்டப்பட்டு வந்து போய் வழக்கு போட்டு இன்னைக்கு அவரை கைது பண்ணியே ஆகணும்னு வந்து துடியா? எங்களுக்கு வலிக்குது, அதனாலதான் நாங்க போய் வழக்கு போட்டோம். வலிக்குதா உங்களுக்கா? வாய்ப்பு இல்லையே, நானும் ஹியூமன் தானே. சொல்லுங்க, அப்பப்ப தெரியணும்ல எங்களுக்கும். நாங்க பேசும்போது எனக்கு தெரியல, அதை திருப்பி நாங்க கேட்கும் போது எங்களுக்கு வலிக்குது. நைஸ். அடுத்தது மேகதாது. அது மத்திய அமைச்சர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. போஸ்ட்டில் சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து அங்கே அணை கட்டுறதுக்கு வந்து தமிழ்நாட்டோட பர்மிஷன்லாம் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, அது நம்மளே கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இங்கே வா வா வா, என்னது எங்கள் ஊரில் அணை கட்டுறதுக்கு? ஆமாம், எங்ககிட்டயே கேட்க மாட்டீங்களா? நல்லா இருக்கே சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அது எப்படி எங்ககிட்ட கேட்காம வந்து நீங்கள் கட்டுவீங்க? இது வந்து ராஜ்பூஷன் நினைக்கிறேன், மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அணை கட்டுறதுக்குலாம் தமிழ்நாட்டிலாம் நாங்கள் வந்து கேட்க தேவையில்லை அப்படின்னு. பொக்குன்னு குத்துனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிஎம் என்ன பண்ணியிருக்காரு? இது கேட்க மாட்டீங்களா? கடிதம் இந்த பாருங்க மோடி அவர்களே, இந்த மாதிரிலாம் பேசுறாரு, இதெல்லாம் இந்த நிலைப்பாட்டெல்லாம் பின் வாங்கிக்கணும், நீங்க தேவையில்லாம எங்களை இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க, ஆமா சீண்டிட்டு இருக்காதீங்க, இந்தாங்க வச்சுங்க, கடிதம் போட்டாச்சு, பாத்துக்குங்க, இந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருக்கக்கூடாது, மேகதாதுவை பத்தி இது எடுக்கிறதுக்கு எங்க கிட்டே கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் காண்டாகி ஒரு லெட்டரை போட்டாரு. அதுக்கு முன்னாடி நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, ருசியானந்த் அவர்கள் சொல்லிட்டாரு, இந்த பாருங்க அதெல்லாம் ஒரு புரியுதல் இல்லாம சொல்லிட்டாரு நம்ம மத்திய அமைச்சர், அது உரிய நடவடிக்கை திட்டமிட்டு நம்ம சட்ட வல்லுநர்களோட பேசி அதை நாங்க வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி அது முடிஞ்சிருக்கு மேகதாது பிரச்சனையில. அடுத்து என்ன நடக்கும்? லிங்கா படம் கூட பாத்துருக்க மாட்டாங்க, லிங்கா படம் கூட பாத்துனா அவர் நினைச்சா டேங் உடனே கட்டிடுவாரா? அவரு எங்கெல்லாம் போய் காலில் எல்லாம் விழுந்து கலெக்டர் எல்லாம் போய் வந்து கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தானே கட்ட முடியும். ஒரே ஒரு கலெக்டர், அதுக்கப்புறம் அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு ராஜாவா தான் போய் அதெல்லாம் ராஜாவா தான் போய் இது பண்ண சொல்லியிருக்காரு. போட்டு காட்ட சொல்லுங்க இல்ல. இந்த பாட்டு நல்ல பாட்டு இல்ல, இந்த மழையில அப்படி கை வச்சுக்கிட்டே போவாரு. ஆமா, பாட்டு ஞாபகம் வரல. நல்லதுதான், அந்த மாதிரி இருக்கு. இல்ல இது அப்படி என்ன ஒரு அதிகார தோரணை அது? நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றீங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டிலேயே நாங்க கேட்க மாட்டோம்னா அப்போ உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு உள்ளார அப்படின்றதுதான். ஆமா, ஒண்ணுதானே கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும்? உங்களை மதிக்கவே மாட்டோம். அந்த ஒருத்தருக்கு தண்ணி கேட்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து காவேரி அந்த இவங்க நிபுணர் குழு சொல்லியிருக்காங்க, 3500 கன அடி தண்ணீரை நீங்க வந்து திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த நிபுணர் குழு வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி செயல்படுத்துவாங்களா செயல்படுத்த மாட்டாங்களா அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய வந்து இருக்கு. அதனால இந்த மேகதாது இந்த காவிரி பிரச்சனை பெரும் பிரச்சனையா வந்து இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல மழை அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து இல்லாம இருந்துச்சு. ஆனா போன வருஷம் நமக்கு மழை பெரிய அளவுக்கு பெய்யல. அது இல்லாம இப்ப நமக்கு தண்ணி பிரச்சனையா இருக்கு. ஜூன் மாசம் வர வேண்டிய தண்ணி இன்னும் வரல, இந்த மாசம் வர வேண்டிய தண்ணி இன்னும் வரல. அதனால இந்த ஒட்டுமொத்த தண்ணியும் சேர்த்து வந்தா மட்டும்தான் டெல்டா மாவட்டங்கள் வந்து தப்பிக்கும். அதனால அதை விரைவில் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய நோக்கம்.
இன்னும் அக்ரெசிவா வந்து எதிர்பார்க்கறாங்க. நம்ம சிஎம்கிட்ட இன்னும் அக்ரெசிவா இந்த விஷயத்தை நீங்க பேசி அதை வாங்கணும். ஆனா அவங்க சைட்ல என்னவா இருக்குன்னா இதை வந்து எப்படி செயல்படுத்தணும்ன்றதுல தான் வந்து குறியா இருக்காங்க. இதுக்கு வந்து பதில் சொல்றதுலயோ ஒரு அறிக்கை எழுதி காட்டமா வந்து விமர்சிக்கிறதுலயோ பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. இது எப்படி செயல்படுத்தினா இது வரும், யார்கிட்ட பேசினா வரும், இல்ல என்ன செஞ்சா இந்த தண்ணி வரும்ன்றதுக்கான வேலைகள்ல தான் அவங்க இருக்காங்களே தவிர தொட்டுப்பார் சீண்டிப்பார் இந்த வேலைக்கு வந்து இத மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்க. திமுக அப்படி பயப்படலங்க. ஏங்க திமுக அவர் சொன்னாங்களே உதயநிதி அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி பாஜக அரசுக்கு வந்து சாஃப்டா நீங்க வந்து இது பண்ணிட்டு போறீங்க, அதே மாதிரி காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சி வச்சு ஏதாவது ஒன்று கேட்டோன்னா கூட்டணி விட்டு விலகிடுவாங்கன்னு ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க இவ்வளோ அமைதியா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய அவர்கள் சொல்லி அதெல்லாம் அவங்களோட பழைய ஆட்சி முறையை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தலைவர் என்ன சொல்றாரு, இல்ல தலைவர் என்ன சொல்றாருன்னா அவங்க பழைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாரு. ஓ தாத்தா காலத்துல இப்படி இருந்துச்சோ, ஓ அப்பா காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்கோ அப்படின்ட்டு வந்தவர் இது பார்த்தோன்னா ட்வீட் எடுத்து போடணும்னு அந்த அட்மின் டீம்கிட்ட சொல்லியிருப்பாருப்பா இந்த மாதிரிலாம் போட்டுங்கப்பா, அண்ணா இதெல்லாம் நம்ம பண்ணது என்ன, பரவாயில்ல போடு அவங்க பண்ண மாதிரியே போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்க பண்ண மாதிரியே அதை எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க இருந்த காலகட்டத்திலையும் அவங்க ஆட்சியில ஒண்ணு மண்ணா இருந்த காலகட்டத்திலையும் ஒன்னா அண்ணன் தம்பியா புழங்கின காலகட்டத்திலையும் ஒன்னா ஒரே தட்டுல சாப்பாடு சாப்பிட்டதும் சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்டதெல்லாம் இருந்த காலகட்டத்துல, அதாவது நம்ம இந்த 2G ஊழல்லாம் நடந்துச்சு இல்லையா, ஒன்னா தேகாருக்கெல்லாம் போன காலகட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்திலயும் இப்படிதானே இருந்திருக்கீங்க. அப்ப எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிருக்கலாமே, ஈழ பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாமே. மத்திய கட்சி அதுட்டு 2 பக்கம் ஃபேன் வச்சு பண்ணோமே, கூலர் இல்ல கூலர் வச்சு ஒண்ணு பண்ணோம்ல, போன் வந்துருச்சு முடிஞ்சாங்க நிறுத்திட்டாங்களாம், நீங்க எந்திரிச்சிடலாம்னாங்கல்ல, எந்திரிச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள சுட்டாங்கல்ல தமிழ் மக்களை டொப்புன்னு. அதை பத்திலாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு இந்த ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். உங்க காலகட்டத்துல மழை பெஞ்சிருச்சு, போன வருஷம் மழை பெய்யல, போன வருஷம் உங்க ஆச்சு மழை பெய்யல, கரெக்டா இந்த வருஷம் இவங்க ஆச்சு வந்து சிக்கிக்கிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன ஸ்டெப்போ அதை வந்து எடுப்பாங்க. இந்த அதாங்க இவங்களோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பத்திரிக்கையும் தாவேகா தான் காரணம். அதுதான் சொல்றேன், மழை பெய்யாததுக்கும் தாவேகா தான் காரணமா. போன வருஷம் மழை பெய்யாததுக்கு தாவேகா எப்படிங்க காரணமாகும்? இந்த வருஷம் இதுக்கப்புறம் தானே மழை வரும். இப்போ இவ்வளவு போன வருஷம் எல்னினோ வந்துருச்சுல்ல, போன வருஷம் எல்னினோ கிடையாது, இந்த வருஷம் எல்னினோ. ஓகேங்களா, இன்னும் மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பதான் ஜூன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும், அந்த மழையை இன்னும் நமக்கு சரியா பெய்யல. இந்த வருஷம் மழையும் பெருசா இருக்காதுன்னு தான் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பிரச்சனை இருக்கு, தண்ணீருக்கான பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. போன வருஷமும் இல்லை இந்த வருஷமும் இல்லைன்னா அந்த பிரச்சனை இருக்கு. அட்லீஸ்ட் வரமழையாவது காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம இப்ப தூர்வாரும் பணிகளை இப்பதான் வந்து ஆனந்த் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு அமைச்சர். இப்பதான் அந்த பணிகள்லாம் வந்து நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து 70 லட்சம் ரூபாய் இதுல வந்து பண்றாங்க. முன்னாடி எல்லாம் 3 கோடி ரூபாய் ஆகுமா, டெண்டர் போட்டா 3 கோடி அது எடுக்கிறதுக்கெல்லாம் ஆகும்னாங்க. இப்ப 70 லட்சத்துல அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, தனியார் தொண்டு நிறுவனத்துக்கு கூட எல்லாம் அப்படியே ஹெல்ப் கேட்டு அவங்க வாங்க தூர் வரலாம்னு சொல்லி தானே நீங்க போய் ஹெல்ப் கேட்கறதுனால ஒன்னும் பக்கத்து ஸ்டேட்ல கேட்கல, நம்ம ஊர்ல தான் கேட்டிருக்கோம். அவங்க தான் வந்து பண்ண தர போறாங்க, விருப்பம் இருக்கிறவங்க தானே பண்ண போறாங்க. அவங்களே வராங்க. உங்களுக்கு 3 கோடியில் நடக்கிறது முக்கியமா, 70 லட்சத்துல நடக்கிறது முக்கியமா, இல்ல தண்ணி வர்றது முக்கியமா? தண்ணி வர்றதுதான் முக்கியம். அப்ப நீங்க தண்ணி வர்றதுதான் பாக்கணுமே தவிர அவர் எப்படி எடுத்தாரு, ஏதா எடுத்தாரு, யார கான்ட்ராக்டர் கூப்பிட்டாருன்றது முக்கியம் இல்ல. அதுல ஊழல் பண்ணாம எடுக்கிறாங்களா, அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வருதா, தூர் வாடுறாங்களா, உண்மையாவே தூர் வாடுறாங்களா? நமக்கு எத்தனையோ ஏரிகள் எத்தனையோ குளங்கள் தூர் வாராமலேயே அப்படியே இருந்தாகி நமக்கு வந்த மழையெல்லாம் வீணா போன காலங்கள்லாம் உண்டு. நமக்கு வந்து மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டத்தை ஒருத்தவங்க கொடுத்து, ஒரு முதலமைச்சர் கொடுத்து, அதையும் நம்ம வந்து பெருசா யூஸ் பண்ண முடியாத காலகட்டங்களும் உண்டு. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சாது இந்த மழை நீரை எப்படி சேமிக்க முடியும், இதன் மூலியமா நம்ம எப்படி நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து அதிகம் பண்ண முடியும், தண்ணி மற்ற இடங்கள்ல இருந்து வரலன்னா கூட நம்மளை காப்பாத்திக்க முடியும்ன்றத ஒருத்தவங்க முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை அட்லீஸ்ட் இப்பயாவது அதை செயல்படுத்தி ஏரி குளங்கள் எல்லாம் நல்லபடியா தூர்வாயி வர மழை கொஞ்சமா பெஞ்சா கூட கொஞ்சமா வர மழையாவது கொஞ்சம் சேமிச்சு வைக்க முடியறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதுல போய் ஊழல் பண்ணி இதுல காசை பார்த்து ரோட்டுக்கு வந்து தண்ணிக்கு வந்து எல்லா மக்களையும் அலைய விட்டுறாதீங்க. அதுவும் சென்னையில எல்லாம் தண்ணி பஞ்சம் வந்துச்சுன்னா முடிஞ்சுது. ஒரு லாரி இந்த பக்கம் போக முடியாது, அப்படியே லாக் பண்ணி தெருக்குள்ளார அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம தான் போய் போராடிக்கிட்டு இருக்கணும். தண்ணி 2 குடம் தண்ணி குடத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அல்லாடுறாள். இன்னைக்கும் பல கிராமங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கும் தண்ணி கிடைக்காம ஊத்துல போய் எடுக்கக்கூடிய தண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னமும் பல கிராமங்கள்ல வந்து இருக்கு. அப்ப நம்ம வந்து இங்க சொகுசாதான் இருக்கோம். டேப்பை திறந்தா டேப்பை திறந்தா தண்ணி வரவங்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியாதுன்ற மாதிரி நமக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணி வரதுனால நமக்கு அது பஞ்சாயத்து இல்லாம இருக்கும். நமக்கு நிலத்தடி நீர் கம்மியாக ஆக 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 அந்த பிரச்சனை வரும்.
அப்ப மழை வரும்போது திட்டுவாங்கல்ல, என்னடா இப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது, ஒன்னும் ஆகுது, வியாபாரம் ஆக மாட்டேங்குது, வேலைக்கு போக முடிய மாட்டேங்குதுன்னு. அப்ப எல்லாரும் அதை மழையை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு எப்படி வெயில் ஒரு முக்கியமான காலகட்டமோ, வெயில் நமக்கு தேவையோ, ஒரு குளிர்காலம் எப்படி நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காலமோ, அதே மாதிரி மழையும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு. தண்ணி இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த வேலையுமே கிடையாது. ஆமா, சும்மா சொல்லல நீரின்றி அமையாது உலகுன்னு. அப்ப தண்ணி இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லல்ல. அப்ப தண்ணி வேணும்னா மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க வேலைக்கு போறது, உங்க பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும்ல. பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு போக போற தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படுது. அப்ப மழையுடைய தேவை இங்க இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் வர மழையாவது நம்ம சேமிச்சு வைக்கணும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. நல்லபடியா நடந்துச்சுன்னா சந்தோஷம். வேலைகள் நல்லபடியா நடந்து, ஏன்னா எப்பவுமே இந்த தூர்வாடுற விஷயம்ன்றது நம்ம அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலரா பண்ண வேண்டிய விஷயம். அது நம்ம ஆட்சியாளர்கள் இது வரைக்கும் நமக்கு பண்ணது கிடையாது. எப்பயாவது திடீர்னு கண்ணு கட்டிய தூரத்துல எங்கேயாவது நம்மளே சொல்ற மாதிரி சைதாப்பட்ட அந்த அதெல்லாம் எப்போ கடைசியா தூர் வாரினாங்கன்னு தெரியல. அதெல்லாம் எப்பயாவது நடக்கும்போது திடீர்னு இது என்ன இப்ப பண்றீங்க, இதுக்கு என்ன போய் தன்னார்வ தொண்டுல போய் காசு கேட்கறீங்கன்னா, உனக்கு என்ன, உனக்கு தண்ணி தானே வேணும், உனக்கு காண்டு செலவுகளை கட்டுப்படுத்துறாங்க. உனக்கு காண்டு 3 கோடியில பண்ணது இப்ப 70 லட்சம் ரூபாயில பண்றாங்களே. ஆமா, 2 கோடி 30 லட்சம் ரூபாய் இப்ப எங்க என்ன ஆகுது, யாருக்கிட்ட இருக்குன்னா அவங்கள்ட்ட இருக்குது. நீங்க தான் கான்ட்ராக்டர் வயித்துல அடிக்கிறீங்களா? கான்ட்ராக்டர் வயித்துல அடிக்கிறோமா? கான்ட்ராக்டர் தான் இத்தனை வருஷம் எல்லாரும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா மழை பெஞ்சிருக்கும். அடுத்தது இந்த பாருங்க, எல்லாம் இயற்கை சார்ந்துதா வருது. 3 மாசத்துக்கு வந்து கனிம வளம் எதுவுமே வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போடுறா வெடிய, என்ன வெடிய போடுறா? வெட்டி வித்து தானே பார்த்துட்டு. நீங்க தானே கனிம வளத்துக்கு மேல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் வெட்டிட்டு போகணும்னா அப்புறம் எங்க எல்லாருமே வீடு கட்டுவாங்க, நம்மளுக்கு எங்க வருமானம் வரும்? ஏன் இப்படி தவைக்க அரசு பண்ணிட்டு இருக்கு? சொல்லி வாயமுள்ள கேரளா இருந்து ஒருத்தர் வராரு, சதீசன், கேட்டா அவர் சிஎம்மா பாருங்க. அது எங்களுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் இது பண்ண முடியும், ஒதுக்குனீங்கன்னா நம்ம லாரி உள்ள போய்க்கான். ஏற்கனவே பல கோடி லாரி இந்த மாதிரி வந்துதான் நீங்க நல்ல. ஏன் உங்க ஊர்ல இல்ல? அது என்ன ஊர்? அந்த ஊருக்கு பேர் என்னது? கடவுளின் இது இந்த காட் ஆஃப் ஹெவன் சொல்றாங்க. ஆமா, அதான் உங்கள்ட்ட தான் அவ்வளவு இருக்குது இல்ல. உங்க படங்கள்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது, பச்சை 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 பச்சையா தானே இருக்குது. எடுக்கிறதே டாப் ஆங்கிள் தான் எடுப்பாங்க அவங்க படம். அது ரோடு இருக்குமா, அந்த ரோடு ஃபுல்லா அப்படியே பச்சை பச்சையா இருக்கும், நடுவில் அப்படியே கார் போறது வைக்கிறது இது மாதிரி தான் இருக்கும். அழகா இருக்கிறதுல வந்து ஏதாவது கை வைப்பாங்களா? இங்கதான் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க, சுடுகாடு மாதிரி இருக்குது. இங்க வந்து ஃபுல்லா காஞ்சி கருவாடா இருக்குது, அதை அழிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க சுடுகாடை கொஞ்சம் சரி பண்ணணும், 3 மாசத்துக்கு இந்த பக்கம் வராதிங்க அப்படின்ட்டாங்க. அதனால உடனே எங்க இந்த சுடுகாட்டுல கொஞ்சம் மட்டும் நமக்கு ஏதாவது பாருங்கன்னா அப்புறம் வேற ஏதாவது சொல்லிடுவோம் போயிடுங்கன்ற மாதிரி 3 மாசத்துக்கு கனிம வளங்கள் இந்த சுரண்டுறது, தோன்றது, எடுத்துக்கொண்டு போய் வேற ஊருக்கு கொடுக்கறது, இந்த வேலைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னோன்னா பல பேருக்கு வந்து இதுல பயங்கர ஹாப்பி. தன்னார்வலர்களா இருக்கட்டும், பல இயக்கங்களா இருக்கட்டும், சோசியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம இப்படி சொல்றோம், இது வேணான்றாங்க, உள்ளுக்குள்ள இருந்தே எடுத்துக்கிறாங்க. இவங்களே ஒரு மாட்டு வண்டி எடுத்துட்டு நைட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைட் போய் சட்டியா மாட்டு வண்டியில அள்ளி போட்டு இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வித்துடுறது. அதுதான் ஒரு இதுக்கு உங்களுக்கு லாரியா போயிட்டு இருந்தது காலம் போய் இப்போ மாட்டு வண்டியில எடுத்துட்டு போறது அந்த மாதிரி குறைஞ்சிருக்குது. அது இன்னும் குறைக்கப்படணும். 3 மாத காலத்துக்கு தடைன்றதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் லென்த்தா பண்ணலாம். அதுல நிரந்தரமா பண்ணா கூட வந்து பெரிய சந்தோஷம் தான். அப்ப இது நாள் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் எவ்வளோ இந்த மாதிரி வெளியே போயிருக்கோம், இந்த ஆட்சியாளர்கள் இந்த காலகட்டத்துல எவ்வளவு கனிம வளங்கள் நம்ம கிட்ட இருந்து போயிருக்கு. இந்த சுரண்டி வைப்பாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி சுரண்டியாச்சு. தாம்பரம் சைடு வந்து ஃப்ரெண்டு போயிட்டு வருவான், தாம்பரத்துல ஆபீஸ் இருந்து அம்பத்தூர் போயிட்டு வருவான். அப்ப சொல்லுவான், முன்னெல்லாம் போகும்போது இங்க ஒரு மலை இருந்துச்சு, இப்ப அந்த மலையை காணாண்டா அப்படின்னா. மெசேஜும் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, அந்த ஊர் பேர் எனக்கு என்னன்னு தெரில. அவங்களும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குங்க, அளவுக்கு அதிகமாக வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்க, ஃபுல்லாக வந்து கனிமவளம் வந்து மலையை வந்து பேத்து எடுக்கிறாங்க, அங்கே வைக்கிற வெடி வந்து எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதே வந்து அதிருது, அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது, இதை கொண்டு போய் பேசுங்க அப்படின்னா நிறையா சொல்லியிருந்தாங்க. நிறைய இடத்துல இருக்காங்க, எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதை எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் வந்து இருக்கு. நிறைய கனிம வளங்கள் நம்மள்ட்ட இருந்து ஏற்கனவே பறி போயிடுச்சு, இன்னமும் பறி போகாமல் காப்பாற்றுறது இந்த அரசு காப்பாத்துச்சுன்னா அதுக்கு வந்து கொடான கொடி நன்றிகள் தான். காவேரியில இருந்து தண்ணி நம்மளுக்கு விட மாட்டாங்க, அங்க இங்க இருந்து நம்ம காவேரி ஆத்து மண்ணு மட்டும் இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க நல்லா வீடு கட்டிக்குவாங்க. இருக்குது கதை, அது பண்ணலாம். காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு இங்க வைக்கலாம். அதே மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டல் யாருன்னு தெரியல, இல்ல மண்ணு இங்க இருந்து எல்லாம் இங்க இருந்து எல்லாமே போகுங்க, எல்லாமே நடக்குங்க. ஆனா நமக்கு தண்ணி மட்டும் வராதுங்க.
அது மட்டும் தர மாட்டாங்க. அதே மாதிரி தான் நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல. ஏதாவது ஒன்றுனா தேல்பத்ரி சிங் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா தேல்பத்ரி சிங் நேராக வந்து இங்கே தான் வருவாங்க. தமிழ்நாடு, இந்தியா இங்கே தான் வருவாங்க. நம்ம வந்து அது பெரிய முதலீடாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இவ்வளோ தான் தண்ணி எடுக்கணும், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இங்கேருந்து மண் அள்ளணும்னா அங்கே வந்து காஸ்ட் வந்து அதிகம், இங்கே வந்து கம்மி. நாங்கள் என்ன அனாதையா? நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, நீங்கள் பாட்டு ஒன்று தொடங்குறீங்க, தண்ணி எடுக்கிறீங்க, கோலா கம்பெனின்றீங்க, நீங்க பாட்டு எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. சுயஸ்ன்றீங்க, வரீங்க, வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு போறீங்க. இங்கதான் நாங்க தான் இனிமே தண்ணி கொடுப்போம் அப்படின்றீங்க. கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற இதுவும் வந்தது. இந்த சுயஸ் அந்த திட்டத்துல வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற செய்திகளும் வந்தது. இல்ல அந்த இதுக்கு சொல்ற மினரல் வந்து அங்க வந்து ஒரு லிமிட் தான், நீ இவ்வளவுதான் எடுக்கணும், அதுக்கான ரேட்டும் வந்து ஹை. ஏன்னா அதுக்கு மேல திருப்பி கிடைக்காதுன்றதுனால அவங்க வந்து வச்சிருக்காங்க. இங்கதான் இஷ்டமேனிக்கு கொடுத்து அள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பங்காளி நீங்க அள்ளிக்கிங்க பங்காளி, யார் கேட்க போறா? யார் அப்பா வீட்டு சொத்து? நீ எடுத்துட்டு போங்க, பாத்துக்கலாம். மக்கள் கிடக்குறாங்க, நீங்க எடுங்க. நம்ம ஆட்சி 11 மணிக்கு ஆட்சி அமைக்கிறோம், 11:05 மண் எடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடுறா அது. எங்க கிட்டேவா? இங்க போய் முடியாது. அப்படியே நிப்பாட்டணும். அது தப்பு நடக்க கூடாதெல்லாம் சொல்லல, தப்பு நடக்கணும். அதனால நாங்க மட்டும் தான் பண்ணணும். இல்லை, இங்கே மற்ற மாநிலத்துக்கு இல்லாமல் நமக்கு தேவையானது நம்மளே வெட்டி நம்மளே வந்து வச்சுக்கணும். இந்த மீனை யாருக்கும் தர மாட்டேன். முதல் எங்களுக்கு அது போக தான் நீங்கள் மற்றவங்களுக்கு. நான் வந்துட்டோம்ல. அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு 60 கோடி ரூபாய்க்கு வந்து இடத்த வந்து ஆட்டையை கூட பார்த்துருக்காங்க. ஒரு நல்ல கேள்வி, நல்ல கான்செப்ட். இது எல்லாம் கோயில் நிலத்து மேலேயே தான் குறியா இருந்திருக்காங்க. அதுதான் இப்பதான் தெரிய வருது நாட்டு மக்களுக்கு. ஆமா, ஓகே ஓகே. அந்த மீனாட்சி அம்மன் வந்து கேட்டுருவாங்களா? அப்போ மீனாட்சி அம்மனா வரணும்னு அவசியம் இல்லை. மீனாட்சி அம்மன் ரூபத்துல யாராவது வரலாம். ரமேஸ்வர் வாடி வா, என்னையா பழனிக்கு நிலவரத்துல கோத்து உள்ளான்னு பாக்குறீங்க? அடுத்தது இரு, இப்ப வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு. அறப்போர் இயக்கமும் அதுல வந்து அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் அது வந்து நடந்திருக்கு. 19 பேர் மீது வழக்கு பதிவு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு என வழக்கு. சார் பதிவாளர் 2 பேர் உள்ளிட்ட 19 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. முரப்பநாடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2021 சார் பதிவாளர் அனந்தராமன் மூலம் பொது அதிகார ஆவண பதிவு, வடமதுரை சார் பதிவாளர் பிரசாந்த் சந்தான கருப்பன் மூலம் 2021 நில அடமான பத்திரமும் பதிவு செய்யப்பட்டதாக எஃப்ஐஆரில் தகவல். இது இல்லாம நம்ம இவர் இருக்கார்ல, சீமானின் மாமா நாகேந்திரன், நயினார் நாகேந்திரன், அவருடைய மகனும் வந்து இதுல வந்து சேர்ந்து இதுல வந்து பத்திரப்பதிவு எல்லாம் நடந்திருக்குது. அந்த எஃப்ஐஆரும் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வருது. அவரு தான் வந்து அடிக்கடி வந்து கோயில் நிலங்கள் கோயில் அப்படின்னு வந்து பேசுவாரு. மூர்த்தியா பண்ணிட்டு அவர் பேரா? இல்ல அவரு அங்க பண்ணது பத்திரப்பதிவு வந்து மூர்த்தி அவங்க தானே. வந்து இவங்கதான் ஆகாது பிஜேபிக்கும் திமுக. எப்படி இந்த ஹெல்பிங் டெண்டன்சி மனப்பாறை மாடு கட்டி அச்சக்கடி சக்கடி சக்குன்னு நம்ம இவரு சூப்பர் ஸ்டார் இதுல பாடுற மாதிரி அதுல அந்த பாடிக்கிட்டே இருக்கும்போது ரஜினிக்கும் மீனாவுக்கும் சம்பந்தமே இருக்காது. வீட்டுக்குள்ளார 2 பேரும் எதிரி மாதிரி இருந்துப்பாங்க, பாத்திருக்கீங்கல்ல? அந்த படிக்கட்டுல ஏறும்போது மட்டும் அப்படியே ரங்கா முத்தா அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அப்படியே பார்க்கும்போது பேசும்போது எதுவும் இல்லாத மாதிரி வந்து இருக்கிறது. டக்குன்னு வந்து இந்த படிக்கட்டுல யாருமே இல்லாதப்ப டக்குன்னு ரங்கா முத்தா அப்படின்ட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் ரமேஷ் அவர்கள் இப்ப என்ன பண்ண எஃப்ஐஆர் போட்டு பொங்கல் பரிசு காத்திருக்குன்னு அனைவருக்கும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. யாரெல்லாம் என்னடா 19 யாரா இங்க தீபாவளி கொண்டாடுறது அப்படின்னு வர வச்சு ஒட்டுமொத்த பேரையும் வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பெரிய விஷயம் இது. ஏன்னா வந்து பழனி விவகாரத்துல இப்படி ஒரு சம்பவம் ஆச்சு. அதுலயும் ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வச்சாங்க. அதுல அவர் மேல 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏரிதாஸ் போன்ற ஆட்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திமுகவை சார்ந்த பல பேர் இதே மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை வந்து 60 கோடி ரூபாய் நிலத்தை வந்து ஆட்டை போட பார்த்த எல்லாரையும் வந்து இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சு இது பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி வழக்குகள்லாம் வந்து இருக்குன்னு நீங்க வந்து மடைமாற்றீங்க. அது போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்ப திருப்பி டப்புன்னு இது எடுத்துறீங்க? அதை மறைக்கிறதுக்கா? பழனியை மறைக்கிறதுக்கு? பழனியெல்லாம் மறைக்கலையே, அதுலயும் தான் சிபிசிஐடி விசாரணை போயிட்டு தானே இருக்கு. அதுலயும் பண்ணலாம் தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. அதுலயும் நடக்கும். எல்லாருக்கும் பிளைன் கிசிங் தான், எல்லாருக்கும் வரும், கவலையே பட வேண்டாம்.
இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒட்டு மொத்தமும் திகார்ல தான் இருக்கும் போல இருக்குது. ஆகணும் இந்த மாதிரி இல்ல, கோயிலோட நிலத்தை ஆட்டைய போட்டு அதுல வந்து சம்பாரிச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. நீங்க பழனிக்கு ஒரு டேக் ஓட்டினீங்களா, 100 கோடி. இப்ப 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள மீனாட்சி அம்மன் கோயில்ல 19 பேர் பண்ணிருக்காங்களே, இது எங்க நடந்தது, எப்ப நடந்தது, யார் ஆட்சியில நடந்தது? பேசக்கூடாதுங்க. 60 பெருசா 100 பெருசா? 100 தான் பெருசு. அதனால நாங்க தாவேக்காக்கு 60 பெருசுதான். அதனால அதை அவங்க கையில எடுத்திருக்காங்க. இல்ல இதுல என்னன்னா, ஒரு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர் டக்குன்னு இப்படி அவங்க சொன்னோன்னே அறப்போர் இயக்கம் சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவங்க எல்லாத்தையும் அவங்களால எடுக்க முடியல. ஆனாலும் பல விஷயங்களை அவங்க வந்து கையில எடுத்து இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை பண்றாங்க. அது இல்லாம கூடுதலா நம்ம இவர் இருக்காருல்ல, திமுகவை சேர்ந்த வைத்தியலிங்கம், எம்எல்ஏ வைத்தியலிங்கம், அவருடைய அந்த கேஸ் இருக்குல்ல, அதுலயும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஐயா ஏவா வேலு கொறடா இருக்காரு இல்லையா, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்தாருல பயணமாக, இன்னும் இது ஆகலையே, ஒன்னும் ஆகல. அவருக்கு வந்து அந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்கல்ல, அதை ரத்து பண்ணிட்டாங்க. அதை ரத்து பண்ணிட்டு விசாரணையை தொடங்கலான்ட்டாங்க. அந்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணிடுங்க, நீங்க எங்கேயாவது சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும்னா எங்கிட்ட வாங்க. விடுதலை ஆகலையா? நோ 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 விடுதலை. விடுதலையும் இல்லை, விடுதலை பார்ட் 2வும் கிடையாது. நேரா நீங்க வரீங்க, லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்றீங்க, எங்கன்னா ஊருக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இங்க எங்களாண்ட வரீங்க, நாங்க உங்களை போலாமா வேணாமா நாங்க சொல்லுவோம். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, இவரை விசாரணை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விசாரணைகள்லாம் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் வரும். போகட்டும். அடுத்தது விருதாச்சலத்துல டாஸ்மார்க் இதுல பாட்டிலுக்கு என்ன எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருக்காரு. யார்கிட்ட? சிஎம் விஜய் கிட்ட சொல்லுவேன்னா போய் சொல்லிக்க போ அப்படின்னு இருக்காரு. நீ சிஎம் கிட்ட கூட போய் சொல்லிக்கோ, எங்களெல்லாம் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. என்ன பண்ணுவீங்க? பண்ணிட்டோம்ல. என்ன பண்ணீங்க? பணியிடை நீக்கம், தற்காலிக பணியிடை நீக்கம் பண்ணிருக்கோம்ல. ஆமா, சம்பளமே வர மாட்டேங்குது. 15,000 ரூபாய் சம்பளம், இதுக்கு நாங்க வேலை வேற பார்க்கணும், இது நீ நீக்கம் வேற பண்ணிட்டீங்க. எனக்கு வருத்தம் இல்லப்பா. சரி இருந்துட்டு போ. உன்னை மாதிரி வேலை தேடிட்டு இருக்க எவ்வளவோ பேர் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. இவ்வளவுதானே விஷயம். இது முதல் தடவை தற்காலிக பணியிடை நீக்கம், அடுத்து சம்பளம் அந்த இது குறைக்கிறது, அது நடக்கும். 3வது தடவை பண்ணீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, இது நடக்குதுங்க எல்லா இடத்துலயும். எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே எவ்வளவு தில்லா வந்து வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டே வந்து டைலாக் பேச முடியுது. ஆமா, எங்களுக்கு பழகி போச்சு. அதை போய் வந்து நிறுத்துனா அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? வாங்கி பழகிருச்சு. ஆமா, தோ தமிழ்நாடு வாணிப கழகம் கடலூர் மாவட்டம் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியான செய்தி. கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. கடை பணியாளர்கள் அனைவரையும், தற்காலிக பணியாளர்கள் அனைவரையும், எல்லாத்தையும். ஆமா ஆமா. இப்ப நீங்க ஒரு 10 ரூபா வாங்கினீங்கன்னா பக்கத்துல கேட்காதப்பான்னு சொல்லணும்ல. ஆமா, 5 ரூபா கூட கேள்றா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அமைதியா இருந்திருக்கீங்க. வாங்க உங்களையும் சேர்த்தே வந்து பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த கடையில இருந்து அத்தனை பேரையும் வந்து பண்ணியிருக்காங்க. எங்க நடக்குதுன்னா, விருத்தாச்சலம் மாவட்டம் கார்குடலில் இயங்கி வரும் மதுபான சில்லறை விற்பனை கடையன் 2672ல இந்த வீடுபட்ட விற்பனையாளர் எல்லாரையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. கடை நம்பர் 2672 கடை நம்பரு. வருஷம் என்ன வருஷம்லாம் இருக்கு கடை நம்பர். அதனால சிக்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல வேற வழி இல்லை, நம்ம இதுதான் இவ்வளவுதான் டிஸ்மிஸ். ஒரு கட்டத்துல நீங்க காசு வாங்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது சரியாகும். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வந்து காசு கேட்கறாங்க, இவங்களும் கொடுத்துட்டு வந்து தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அதை வாங்கி சாப்பிடணும்ன்றது தானே தவிர, உங்களுக்கு நம்ம 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்றது அவங்களும் கேட்டு நிறைய சலிச்சு போயிட்டாங்கன்னா இன்னமும் விடாமுயற்சியா எடுத்து சில பேர் வீடியோ எடுக்கிறாங்கல்ல. நீ யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது இப்ப வந்து முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப இன்னைக்கு பணியிடை நீக்கம் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம். அப்புறம் 2வது இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலையே வந்து போகக்கூடிய அபாயம்லாம் இருக்கு. ஒரு பயத்தை உண்டு பண்ணணும், வேற வழியே இல்லை. இவங்க ஆனா எடுத்து போடணுமே. நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்து போட்டாதான் அவங்களுக்கு ஒரு அவமானமா நினைப்பாங்க. ஐயோ நம்ம குடிக்க போகணுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைப்பாங்க. அது நினைக்காம முதல்ல எடுத்து போடுங்க. போய் வாங்குறீங்கல்ல. ஒரு அரசாங்கமே சாராயத்தை விற்குதுன்னு கவலைப்படல, அவமானப்படல. குடிக்கிற குடிமக்களா வந்து நம்ம குடிக்கிறோன்னு அவமானப்பட போறாங்க? ஏங்க லாஜிக் தாங்க. நீ விற்கிற, நான் குடிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. யாரா விற்கிறா? அரசே விற்கிது. அப்புறம் என்ன? எனக்கு நான் ஒரு குடிமகன், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடிமகன், என்னுடைய அரசு இது, இந்த அரசு விற்கிறத நான் ஏன் குடிக்க கூடாது அப்படின்னு அவங்களுடைய லாஜிக் பேசுறாங்க. இல்ல அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறதுக்கு அதுதான் சொல்றேன், கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முன் வரணும்னு சொல்றது நீங்க சரிதான். ஆனா இன்னமும் எவ்வளவு பேர் மேல ஆக்ஷன் எடுக்காமலும் இருக்காங்கல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே கூட நிறைய பேர் வந்து இன்னும் திமிரா தானே இருக்காங்க. போய் சொல்லு, என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்றாங்களே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு.
நீங்க சும்மா இதே மாதிரி பண்ணி தான் அந்த சங்கத்துல வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இல்லையா? அதனால இது வந்து நடக்குது. ஆனா நீங்க என்ன அவங்க டக்கால்ட்டி வேலை காட்டினாலும் இதுதான் இப்படிதான் பண்ணுவோம்னு இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 6 மாசம் இந்த மாதிரி ஆயிடுச்சதுக்கு அப்புறம் சரி ரைட்டு மது விலக்குன்றீங்க. இல்ல அது நடக்க வாய்ப்பு கிடையாது. இல்ல அப்படி சொன்னாங்கன்னாதான் சரி ரைட்டு இதுதான் இப்படிதான் இருக்கும் போல நம்ம புரிஞ்சுப்போம், வேற வழி நம்ம நாதசான நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு திருந்தினா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ராணிப்பேட்ல வந்து சோளிங்கர் சொல்லி ஒரு எம்எல்ஏ வந்து News24 அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செய்யப்பட்ட செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். News24/7 தான் இருக்காங்க வச்சு அங்க ஒரு ஸ்மாக் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அது என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. ஆனா போராட்டம் பண்ணிருக்காங்க. அவர் வந்து அடிக்க வந்தாரு. கபில் அவர் பேரு, எம்எல்ஏ பேர் சோளிங்கர். கபில் வந்து அடிக்க வந்தார். அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல அவர் போய் படம் பார்க்க போனப்ப யாராவது ஒருத்தர் மைக்க நீட்டி படம் எப்படி இருக்குன்னு சொன்னதுன்னா அடிக்க வந்தாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பையனை சொல்லிட்டான், நான் தான் அவர் கூட தான் இருக்கிற பையன் தான் நானு வந்து சும்மா அவர்கிட்ட போய் இது பண்ண அவர் வந்து சொல்லிட்டு சும்மா அடிக்க வந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் அவர் ஒன்றும் கிடையாது, நான் தான் ஒரு ஐடிவிங்க எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கக்கூடிய ஆளு, அதெல்லாம் வந்து பையன் சொல்லிட்டு போயிட்டான். இருந்தாலும் நம்ம வந்து வன்மத்தை கக்குவோமேன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து வேற ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்கு. அவர் வந்து அடிச்சதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாங்கலாம் வந்து நியூஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னன்னா இன்னைக்கு நேற்று போராட்டம்லாம் உட்காந்து பண்ணியிருந்தாங்க. அந்த தெருவில் உட்காந்து எல்லாம் போராட்டம் போன வருஷமா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இந்த ஜனவரி மார்ச் பழனி ஆண்டி திமுக போட்டு அந்த வெளுக்கிறா வெளியே நின்று வேடிக்கையாடா வாங்குற இதெல்லாம் மனுஷனடா நீன்ற மாதிரி எல்லாமே வந்துருந்துச்சு. இத்தனைக்கும் ஒண்ணும் பண்ணலையே, ஒரு போராட்டம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு கண்டனங்கள் இல்ல, சும்மா நியூஸ்ல மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே பத்திரிகை வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவரு டெய்லியும் டிபேட் எல்லாம் பண்ணுவாரு. அவரு கூட ஒன்னும் பெருசா கண்டனங்கள், அதாவது யாரோ இதுக்கானதுக்கு இப்ப கண்டனம் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா விஜயனை வந்து கூப்பிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க, அவரை வந்து போனை புடுங்கிட்டாங்க வச்சுட்டாங்கலாம் வந்து கண்டனம். ஏன்னா உங்க சேனல்ல வேலை செய்யறவரை போட்டு கும்மி அமைச்சிருக்காங்க, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணி அமைச்சிருக்காங்க, உங்க கேமராவெல்லாம் புடிச்சு உடைச்சிருக்காங்க, உங்க கேமராவை எடுத்து உங்களை அடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் வந்து கண்டனம் கொடுக்கல. பங்காளிங்களுக்குள்ள 1000 இருக்குங்க. அதான் எங்க சண்டை வந்து நாங்க முடிச்சுப்போம். எனக்கு ஒரு வகையில சந்தோஷம் தான் அடி வாங்கினதுதான். ஆமா, ஏன்னா அடி வாங்கினதுக்காக வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குல்ல. இப்போ கடந்த ஆட்சியில் நீங்க அதெல்லாம் பண்ணல, அடி வாங்கினீங்க வந்தீங்க, அப்புறம் நீங்க மட்டும் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ நீங்க ஒருத்தர் அடிக்க வராரு செய்யறாருன்னு ஒரு போராட்டம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து சந்தோஷம். ஆனா அடிக்க போனதுன்ற அப்படி ஒரு அடிக்க போயிருந்தாருன்னா, அது மாதிரி முயற்சி எடுத்திருந்தாருன்னா அது தப்பு தான். அதெல்லாம் உங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் யாரும் கொடுக்கல. உங்களை பத்திரிகையாளரை இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து நீங்க செய்தி சேகரிப்பவங்களை போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டர்ஸை போயிட்டு நீங்க வந்து அடிக்க வரதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். பண்ணியிருந்தா எனக்கு எக்ஸாக்டா நியூஸ் தெரியல, எனக்கு இந்த நியூஸ் மட்டும்தான் கிடைச்சது. அதாவது நீங்க வந்து பண்றது தப்பு. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த அதிகாரத்தை வந்து நீங்க பயன்படுத்த முடியாது. ஒரு செய்தியாளர்களை நீங்க அப்படிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. ஆனா போன தடவை அவங்க ஆட்சியில் இருந்தப்போ உங்க குவாரியில போய் ஒரு வீடியோ எடுத்ததுக்காக உங்களை போட்டு அந்த அடி அடிச்சதுப்போ நீங்க எந்த வாயும் திறக்காம உங்க சக பத்திரிகையாளர் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு ஒருத்தர் அடிக்க வந்தாருன்ற காரணத்துக்காக போய் போராட்டம் எல்லாம் பண்றீங்கல்ல, சந்தோஷம் தான். நீங்க ஒரு நியூஸை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, சந்தோஷம். நாக்கு பூச்சி நாகபாம்பா மாறுகின்ற தருணங்கள். அப்புறம் RS பாரதி தப்பி தவறி இங்க சுப்பிரமணிய பாரதி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மோஸ்ட் எல்டர் வந்து பொலிட்டீஷியன். நானு எல்டரா? கரெக்ட், எல்டர் தான். எல்டர். சட்டமன்றத்துக்கு தான் அந்த சைட்லாம் போயிடாதீங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. யார் கோமாளின்னு எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அம்பலப்பட்டு போயிருவாங்க. சட்டசபைக்கு யாரும் போகக்கூடாது, தாவேகா இவங்க யாருமே போகக்கூடாதான். இது எனக்கு என்னமோ தாவேகா கொடுத்த வார்னிங் மாதிரி தெரியல. திமுக காரங்களுக்கு வருவீல்ல, சட்டசபை வருவீல்ல, அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு யாரு கோமாளி. அன்னைக்கு எல்லாத்தையும் சட்டசபைக்கு தாவேகாவும் வரும், திமுகவும் வரும். நீங்க எங்க வருவீங்க? நான் வர முடியாது, லைவ் பார்ப்பேன்ல. அதெல்லாம் போகிறவங்க பேசுற விஷயம், அங்க போறவங்க வரவங்க பேச வேண்டிய விஷயம். என் ஏக்கம் வரும்ல, கட்சி வரும்ல. இல்லன்னு சொல்லலையே, உங்களுடைய 59 பேர்ல 58 பேர் வருவீங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஒருத்தரை வந்து காவு கொடுத்துட்டீங்க, இது பாளையங்கோட்டை ஜெயில போய் பாத்துங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஜனநாயகன் படத்துல வந்துச்சுல்ல, நாம தளபதியோட பாதுகாப்புல, நம்ம பாதுகாப்புல தளபதி இல்ல, தளபதியோட பாதுகாப்புல தான் நம்ம இருக்கோன்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருல பாளையங்கோட்டை ஜெயில, அவர் இல்ல, மார்க்
பாளையங்கோட்டை ஜெயில தான் அவர் கண்ட்ரோல்ல இருக்குன்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரை விட்டுட்டு தான் நீங்க ஜாலியா இப்ப வர போறீங்க. 58 பேரு 58 பேர் வருவாங்க, தாவேக்கா வருவாங்க, அதிமுக எல்லாம் வரும். சார் என்ன பண்ணுவாரு? கூட வருவாரா? வாசல் வரைக்கும் உள்ள வருவாரா? வரைக்கும் வந்து வழி அனுப்பிட்டு போவோம். வெளியே போங்க, அங்க போய் நில்லுங்க. இல்ல எங்க தலைவர் வருவாரு, போய் கொஞ்ச நேரத்திலேயே வந்துருவாரு. உதயநிதி அவர்களை ஜோக்கர்னு சொன்னதுக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜோக்கர்னு சொன்னது அவருக்கு வந்து இதுல ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னதுக்கு தான் நீங்க அன்னைக்கு வரீங்க, அன்னைக்கு இருக்குன்னு. சட்டசபை ஆரம்பிக்கும்ல, ஆரம்பிச்சு 15 நிமிஷத்துல வெளியே போயிடுவாங்கல்ல. போக மாட்டேன். ஏன் போக மாட்டோம்? இந்த தடவை நாங்க ஒரு முடிவோட இந்த தடவை தான் பார்ட்டி ஃபண்டுக்கு இதுவா ஒண்ணு வச்சிருக்காங்களாம், வெயிட்டா ஒண்ணு வச்சிருக்காங்களாம், தரமா இருக்கான். நாங்க வாங்கலன்னு சொல்லுவோம், நிரூபிங்கன்னு சொல்லுவோம், வழக்கு போடுங்கன்னு சொல்லுவோம். வாங்குனீங்களா வாங்கலையான்னு சொல்றதுக்கு உங்களை வர சொல்லல, நிரூபிக்கிறதுக்கு தான் வராங்களாம். என்னமோ சொன்னீங்க, சட்டமன்றம் ஒண்ணும் கோர்ட் கிடையாது. பிஎஃப் நாங்க வாங்கல நீங்க சொன்னீங்கல்ல. பிஎஃப் யாரு வாங்கினான்னு இந்த தடவை சொல்றதுக்குன்னே ஒரு செஷன் வச்சிருக்காங்களாம். ஆதாரம் இருக்கா? இருக்குன்னா வழக்கு போடுங்க. வழக்கு போடணும். வழக்கு அது என்ன சட்டமன்றமா கோர்ட்டா? எனக்கு அங்க வச்சு தூக்கு தண்டனை கொடுக்கறது. தூக்கு தண்டனையும் கொடுக்கல, மரண தண்டனையும் கொடுக்கலாங்க. அன்னைக்கு வந்து சொல்ல போறாங்க, இது நடந்திருக்குது, இது நடந்திருக்குதுன்னு அந்த டேல ஒரு நாள்ல சொல்ல போறாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் தெரியும்ல, அதுக்கப்புறம் நீங்க போய் வழக்கு போட்டுங்க. எங்க மேல ஆதாரம் இல்லாத இதெல்லாம் போட்டுட்டாங்க, எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுங்க. எவ்வளவு அவதூறு பார்த்திருக்கும் திமுக. இதுவும் ஒரு அவதூறு நினைச்சு கடந்து போயிருவாங்க. நீங்க கடந்து போயிடலாம், மக்கள் கடந்து போகணும்ல. பாரு எவ்வளவு வாங்கியிருக்காங்க பாரு அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்கல்ல. என்ன பண்ண முடியும்? ஓட்டு மட்டும் தான் உங்களால போட முடியாது, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓட்டு மட்டும் தான் போட முடியாதுன்னா முடிஞ்சிரும் தெரியும்ல. அதை தாண்டி என்ன பண்ணிருவீங்க? கைது பண்ணிருவீங்களா? கைது எல்லாம் எங்க, உங்களை கைது பண்ண வேண்டாம், சிறையில் அடைக்க வேண்டாம், உங்களை வந்து வழக்கு போட்டு உங்களை வந்து ஜெயிலுக்குள்ளாரே வச்சிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா போதும்ல, எங்க இந்த ஆட்சியில இவ்வளவு வாங்கியிருக்காங்க, பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல இதெல்லாம் நடந்திருக்குங்க அப்படின்னு சொன்னாலே மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஓஹோ, நீ இதுக்குதான் இன்னைக்கு எம்பி எகிரி குதிச்சியா, இந்த புள்ளி மான் போல டக்குன்னு எந்திரிச்சதுக்கான காரணம் இதுதானா? ஏன்னா எப்பவுமே நம்ம இப்படிதான் உட்காந்துருப்போம். இப்ப சிஎம் வந்து இப்படியே உட்காந்துருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படியே உட்காந்துருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இப்படி உட்காந்துருப்போம்ல. இப்ப உட்காந்துருக்கும் போது டக்குனு பார்ட்டி ஃபண்டுன்னு டக்குன்னு எந்திரிச்சோம்ல. அந்த இதுல ஆதித்ய வர்மாவா தெலுங்குல, ஆமா அதானே ஆதித்ய வர்மா தானே, அதுல வந்து அர்ஜுன் ரெட்டி ட்ரக் அடிக்டா தானே இருப்பாரு ஹீரோ. அவர் தானே ஹீரோவா இருப்பாரு, ட்ரக் அடிக்டா இருக்கிறவர் தானே ஹீரோவா இருப்பாரு. சமீபத்திய கலாச்சாரம் அதுதானே. அவர் என்ன பண்ணுவாருன்னா பயங்கர குடி இதெல்லாம் இருப்பாரு. ஏதோ ஒரு இடத்துக்கு எங்கேயோ கோர்ட்டுக்கு போகணுமா இல்ல எங்கேயோ போகணுமா தெரியல, சென்னையில டக்குன்னு ஒரு மூக்குல ஒரு வலி வலிப்பாரு, ஃபுல்லா குடிச்சு சம போதையில இருப்பாரு, எந்திரிக்கவே முடியாது, போயாகும் ஒரு இடத்துக்கு. டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ல யாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரக்ஸை போட்டு டக்குன்னு ஒரு வலிக்க சொல்லுவாங்க. வலிச்ச வழியில டக்குன்னு ஆளு ரெஃப்ரெஷ் ஆயிடுவாரு. இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம ஆளு ஒரு மாதிரி அப்படியே சோர்வா உட்காந்த நேரத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னா போதும், ஒட்டு மொத்தமா அப்படி எந்திரிச்சு நின்னாங்க பாருங்க, என்ன பார்ட்டி என்ன ஃபண்டு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. சம்பாரிச்சிட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ண போறியா? நீங்க சம்பாதிக்கலையா, நல்லா புரிஞ்சுங்க, சம்பாதிக்கல, ஏமாத்தி இருக்கீங்களா? அது வேற. நம்ம வந்து இன்னைக்காக சம்பாதிக்கல, நாளைக்காக சம்பாதிக்கல, பல தலைமுறைக்கு நம்ம எல்லாம் சம்பாதிச்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு பண பிரச்சனை இல்ல. மாசம் 30,000 வருமா, 35,000 எப்போ வரும், நம்ம வந்து 25,000க்கு இது பண்ணிருக்கோமே, இஎம்ஐ கட்டணுமேன்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற அந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு கிடையாது. இப்போதைக்கு தாவேக்கா பக்கம் இருக்கிறவங்களுக்கு வேணா இருக்கலாம், காசு இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுற யாராவது ஒரு சிலர் கொஞ்சம் பேர் இருக்கலாம். அந்த பக்கம் இருக்காங்களே 59, அப்புறம் இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு 47 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இந்த இஎம்ஐ கட்டுற பிரச்சனை, அந்த பிரச்சனை இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, இடி வருமா, இஎம்ஐ வராது, இடி தான் வருமா, இல்ல இவங்க வருமான வரித்துறையில இருந்து ஐடில இருந்து வருவாங்களா, இந்த பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். அதனால வந்து இதுக்காகலாம் அவங்க கவலைப்பட போறது இல்லை. ஆனா அந்த பார்ட்டி ஃபண்டு நடந்தது, வாங்கினது உண்மையா இல்லையா, யார்கிட்ட வாங்கினீங்கன்ற பிரச்சனையை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. வந்துச்சுன்னா பார்ப்போம், என்ன வாங்கியிருக்காங்க ஏது வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். அவங்களே தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளாரே தெரியும்ல, ஓ நீ அதுல அவ்வளவு வாங்கியிருக்கியா, நமக்கு வரவே இல்லையே, நீ இவ்வளவுதான் கணக்கு சொன்ன தலைவரே, அதை நான் அப்புறம் சொல்றேன், இப்ப இங்க நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களாம் வாங்கிட்டு ஜாலியா சுத்ததான் செய்யறாங்க. உங்களுக்கு வேணா நீங்களும் கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வாங்கிக்கிங்க, பிளான் இருக்கு. சரி போங்க டைம் ஆயிடுச்சான் இப்படி சொல்றான். நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் மட்டும் பொறுக்கவே பொறுக்காது.
ஏன் நாங்களாம் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாதா? ஏன் உங்களுக்கு தான் ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சிச்சா, அடுத்து கட்சி ஆரம்பிக்க வேண்டியதான், என்ன இருக்கு? ஆரம்பிப்பாங்க. உங்க ஃபேன்களுக்கு ஒரு பாட்டு சொல்லணும்னு நினைச்சேன். காலையில ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அந்த பாட்டு உங்களுக்கு பயங்கர சூட் ஆகும். என்ன பாட்டு? அது சிட்டிசன் படத்துல ஒரு பாட்டு வரும், லைக் யூ ஐ லைக் யூ அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை போட்டு கிராபிக்ஸ்லயே ஓடும். ஆமா, கிராபிக்ஸ் எல்லாம் ஓடாது. ஆமா, என்ன கிராபிக்ஸ் வரும் அதுல? ஆமா, பூக்காரா பாட்டு. ஆமா, கிராபிக்ஸ் இருக்கும். அப்படியா? ஆமா, நிறைய கிராபிக்ஸ். அதெல்லாம் தெரியாது, ஆனா அந்த பாட்டு இருக்கு, நல்லா இருக்கும். இவர் சிரிக்கிறத போட்டு அந்த பாட்டை போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பூக்காரனா நான்? நீங்க பூக்காரர் இல்லைங்க, ப்ளீஸ். நீங்க இந்த சிரிப்பு தான், இந்த சிரிப்பை போட்டுருங்க அதுல கன்ஃபார்மா மிஸ் பண்ணாம. இல்லைன்னா இன்னொரு பாட்டு, அந்த பாட்டு இல்லைன்னா இன்னொரு அஜித் பாட்டு இருக்கு, உன்னை பார்த்த பின்புதான் நான் நானாக இல்லை, அந்த பாட்டு கூட போடலாம். அதுதான் ஏன் பிறந்தேன் என்று தெரியவில்லை, அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நிச்சயமா நம்மலாம் பேசுறதுக்கு ஃபேன் பேஜ்ல ஒன்று ஆரம்பிச்சிருங்க, அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியா தான் கில்ட்டியா இருக்கா? கில்ட்டியா தான் இருக்கு. அது வேற பாத்தீங்களா, அது வேற, அதையும் சொல்லணும்ல. அப்போ நான் இல்லன்னு சொல்லலையே, சூப்பர் சிங்கருக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னை செருப்பால அடிச்சு துரத்துறதுக்கு சூப்பர் சிங்கர்ல வாசல்ல கூட வந்து நிக்காதன்னு சொல்றதுக்கு தானே. நல்லா பாடுறீங்க, எஸ்பெஷலி அந்த ஹம்மிங்லாம் வரும்போது. சரி, அதை விடுங்க. தாவேக்கா அரசுக்கு வந்து ஒரு பேராசிட்டமால் வாங்கி கொடுத்துருங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகே, நிறைய குச்சியை சாப்பிட்டுருக்காங்களாம். ஐயோ, திமுக கிச்சனமூர்த்தி அவர் என்ன சொல்றாரு, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீ வந்துட்டியா? ஆமா, நான் வந்துட்டேன்ல. என்ன சொல்றாரு, ஓஜி இஸ் பேக்கா அந்த இதுக்கு சொன்னார்ல, நாங்களாம் வந்து குச்சியை சாப்பிடுவோமா அப்படின்னா, ஆளுநர் தானே உங்களுக்கு கொடுத்தாரு, 4 நாளா வந்து யூட்டன் போட்டு போனீங்களே, அவரு ஒரு 4 நாள் குச்சி ஐஸ் கொடுத்தாரு, நாங்க கொடுத்துருக்கோம் ஒரு 10 குச்சி ஐஸ். ஆமா, அந்த குச்சி ஐஸை சாப்பிட்டீங்கன்னு தான் இன்னைக்கு நீங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து. இந்த விசிகா குச்சி ஐஸ் இருக்குல்ல, ஐயுஎம்எல் குச்சி ஐஸ், விசிகா குச்சி ஐஸ், காங்கிரஸ் குச்சி ஐஸ் எல்லாம் அவ்வளோ இருந்திருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சு அந்த குச்சி ஐஸ் எல்லாம் உங்க கூடயே வச்சிருந்துருக்கணும். யாருக்கும் வேலை இல்லாம இருந்தா அந்த குச்சி ஐஸ் உருகிடும். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த குச்சி ஐஸ் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன், அது உருகாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போய் கொண்டு போய் அந்த ஃப்ரீசர்ல வச்சிருக்காரு. அதுலயும் விசிகான்ற குச்சி ஐஸ்ல இருக்கக்கூடிய அந்த குச்சி இருக்காரு இல்லையா, வெளியில இருக்கக்கூடிய குச்சி அப்பப்ப கோச்சிக்கிறாரு, ஏன்னா நீங்க விமர்சிக்க கூடாதா, வைக்க கூடாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய குச்சி ஐஸ் இருக்குல்ல, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவங்க இது வரைக்கும் எடுக்காத போராட்டம்லாம் எடுக்கிறாங்க. இப்பதான் நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க, மற்ற பிரச்சனைகளுக்காக வந்து போராட. நல்ல விஷயம், போராடலாம், தப்பு கிடையாது. திடீர்னு கோவம் வருது இல்ல நமக்கு. அந்த வசூல் ராஜால ஒரு கேரக்டர் இருக்குமே, இப்படிதான்டா இவரு சொல்லுவாரு, நம்ம காட்டும்போது நம்மளை ஏமாத்திடுவாருன்ற மாதிரி 5 வருஷம் நம்ம கோமால இருந்த நிலையெல்லாம் மாறி இப்போ வந்து இப்பதான் வந்து வந்திருக்காங்க, இதாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, நமக்கு கோவம்லாம் வரும்ல, ஓ நமக்கு போராட்டம் எல்லாம் பண்ண தெரியும்ல, ஓ நம்மளால நமக்கு சிவப்பு துண்டுன்னு ஒண்ணு இருக்குல்லன்றதெல்லாம் இப்பதான். நம்மளே ஒரு கட்சி தானே, நம்ம வந்து எப்படி இருக்கோம், நம்ம ஏன் திமுக நினைச்சிட்டு இருக்கோம் போல அப்படின்னு நினைச்சு இருந்த காலகட்டம் போய் இப்பதான் அவங்களே வந்து கட்சி போராட்டம், ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இவர் பேசணும்னா சொல்லியிருக்காரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுடைய ஆதரவை நாங்க வந்து யோசிக்க வேண்டியிருக்கும் சொல்லியிருக்காரு. ஆமா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, எங்களுடைய ஆதரவுன்றதை நாங்க வந்து இந்த நீட்டுக்கு எதிராக ஏதோ பண்ண நினைக்கிறேன், அதுவா இல்ல அதுக்கு முன்னாடி கைது பண்றதுக்கு ஒடுக்குறாங்க அப்படின்னு அதை நாங்க யோசிக்க வேண்டி இருக்குன்ற மாதிரி வந்து. ஆறு இருக்கு, பரவாயில்ல நீங்க போங்கன்றோம், இதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாளா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒருத்தர், அன்புமணி. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு நீங்க முன்ன மாதிரி ஸ்பீடா இல்ல, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டீங்க திமுக மாதிரி. எது இன்னும் 3 மாசமே ஆகல, அப்ப ரொம்ப ஸ்பீடா இருந்தாங்களா, இப்ப ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாங்க. அவங்க ஸ்பீடாவும் இல்ல ஸ்லோவாவும் இல்ல, ஒரு மாதிரி மாடரேட்டா போயிட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இவர் நம்மள சேர்த்துக்க மாட்டாரு போல, நம்ம எதனா ஒரு பெல்ட் அடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு, நான் வரமாட்டேன் அப்படின்னு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு இருப்பாங்க. அதனால இந்த குச்சி ஐஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, ரொம்ப வருஷமா இருந்துச்சு, இந்த வருஷம் இருக்கு, இந்த 5 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, ஏதாவது பாளையங்கோட்டையை சுத்தி காட்டுவாங்களா? இதுக்கு எத்தனை தடவை தான் சுத்தி காட்டுறது, சலிச்சு போச்சு. அந்த இதுல வரும்ல வின்னர் படத்துல, அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி, உன்னை என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி இந்த பாஸ் என்ற பாஸ்கர்ல சொல்லுவார்ல ஆரியா, உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியலங்கன்ற மாதிரி, உன்னை என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த கட்சிக்கும் தெரியல இந்த கட்சிக்கும் தெரியல, இதெல்லாம் கைது பண்ணா கட்சிக்கு தான் அவமானம், தாவேக்காக தான் அசிங்கம், அதுக்கு பேச விட முடியாது, பேச விடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் விட்டுடுங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு இல்ல, இதெல்லாம் பேச பேசதான் இந்த கட்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும், மக்கள் மத்தியில அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன தப்பு பண்ணாலும் இதெல்லாம் பேசும்போது என்ன ஆகும்னா,
என்ன இப்ப நீ பேசிக்கிட்டே இருக்க ஆட்சியில நடக்காததா, ஓ இந்த தடவை போய் விசிலுக்கு போடு அப்படின்னு போய் போட்டு வந்துருவாங்க. அதனால நான் எப்பவுமே சொல்றேன், என்னுடைய கருத்து எப்பவுமே இதுல நான் மாறவே மாட்டேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, ராசா, RS பாரதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரகுபதி, தாமோ அன்பரசன், அப்புறம் சரி இருந்துட்டு போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தாதான் தாவேக்கான்ற கட்சிக்கு ஒரு இது. ஏன்னா இவங்க திட்டதான் அவங்க வந்து க்ரோ ஆயிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, இது சாதாரணமா சொல்ல மாட்டாங்களா, அவங்க எல்லாம் சரித்திரம் வாய்ந்த வார்த்தைகளை வச்சுதானே சொல்லுவாங்க. அதனால இவங்க எல்லாம் இருக்கணும். இவங்க தொடர்ந்து இவங்களை வந்து நீங்க கைது இதெல்லாம் பண்ணாம அவங்களோட ஃப்ரீயா விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மக்கள், ஏன்னா சோசியல் மீடியா இருக்குன்றதே அவங்க மறந்துடுவாங்க. இந்த பிக் பாஸ்ல கேமரா இருக்குன்றதே மறந்துடுவாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாம் கேமரா இருக்கு, நம்ம இதெல்லாம் போனோம்னா வருஷ கணக்குல அப்படியே இருக்கும், இது எத்தனை ஜென்மானாலும் இந்த வீடியோன்றது அப்படியே இருக்கும்ன்றது தெரியாது போல. ஏன்னா அந்த வளர்ந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி. அதனால இப்ப மறந்துட்டு போய் பேசுறதுனால இது எப்பவுமே நிலைச்சிருக்கும். இது நமக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரிதான் இவரும் நம்ம பத்திரிகையாளர் இருக்காருல்ல, போன் எடுத்து பாப்பாரு, அந்த பத்திரிகையாளரும் பாத்தீங்களா அதுன்னு பேசியிருக்காரு. நாங்க 200 வாங்கிட்டு வரோம், 200 வாங்குறதுக்காக வரோம் அப்படின்னா, நான் 200 வாங்க வரல, 234 வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காரு. 34 ரூபா சேர்த்து கேட்டிருக்காரு. அந்த குச்சி சுத்திக்கு அவர்கிட்ட கொடுங்கப்பா, கொஞ்ச நேரம் வாய் திறக்காம இருக்கட்டும். அவரு ஒரு 34 ரூபா இப்போ சேர்த்து கேட்டிருக்காரு. இனிமேல் 200 வேணா 234 வந்து கேட்டதுக்கு தான் 59 கொடுத்தாங்க. இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வந்து தருவாங்க? எல்லாம் எப்படி இருக்கதான் செய்யும். அவரெல்லாம் பத்திரிகையாளர் தானே. இப்ப இருக்காங்க திமுக பத்திரிகையாளர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பத்திரிகையாளர் இல்லைங்க, திமுகவுடைய பத்திரிகையாளர். மென்ஷன் பண்ணி போட மாட்டேங்கிறாங்க. அது எப்படி போடுவாங்க? அரசு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் இது வரல, தைரியம் வரல, நாகப்பாம்பா வரல, இன்னும் வரல. இப்பதான் நாக்குப்பூச்சி கொஞ்சம் நாக்குப்பூச்சி நாகப்பாம்பா எடுத்து இந்த பக்கம் திரும்புன்னு பார்த்தா இந்த பக்கமே திரும்பி நிக்குது. எவன் வந்து இப்ப இதுவா இருக்கான்னு பார்த்தா சரி இந்த பக்கம் திரும்பலான்னு பார்த்தா வளர்த்த பாசம், வாங்கின பாசம் எல்லாம் இப்ப என்ன பண்ணுது, சரி இந்த பக்கமே படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வந்து போயிட்டு இருக்கு. இவங்க கன் எடுக்காத வரைக்கும் ஓகே, கன் எடுத்துட்டாங்கன்னா இந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுற்றுவேன்னு ஏதாவது ஒன்று எடுத்தாதான் கொஞ்சம் சரிப்பட்டு வருவாங்க. அப்புறம் இது ஜனநாயகன் படம் மறுபடியும் பஞ்சாயத்தா இருக்கு. அது ஏதோ பாப்பா பட்டின்ற ஊரை மென்ஷன் பண்ணிட்டாங்களாம். ஆமா, ஏதோ கேவலமா கட்டிட்டாங்களாம். இனிமே அந்த வழக்கு வந்து அது சென்சாருக்கு போய் அந்த ஊரோட பேரை கட் பண்ணி ஜனநாயகன் தான் ஆல்ரெடி வச்சு செஞ்சாச்சு, சதைச்சு விட்டாச்சு, லீக் ஆக்கி விட்டாச்சு. தியேட்டர்ல சரியா போகல. இப்ப வந்த படத்தையும் திருப்பி நாங்க முடக்கிட்டோம்னா சரியா போகாத படம் எப்படி 210 கோடி 210 கோடிக்கு மேல கலெக்ட் வரைக்கும் தானே போச்சு, அதுக்கப்புறம் போகல. அதனால வந்து இதெல்லாம் பல 100 வருஷமா பார்த்தாச்சு. படம் நல்லா இல்ல, ஓடாது, கேவலமான படம், சுறா வில்லு மாதிரியான படம், தியேட்டர்ல கூட்டமே இல்ல. ஏதாவது எங்கேயாவது ஒரு வெளிநாடு தியேட்டர்ல போய் இல்ல எங்கேயோ எடுத்த ஏதோ ஒரு படத்தோட கிளிப்பை போட்டு பாருங்க, கூட்டமே இல்ல. இந்த விஜய் வராரு இன்னைக்கு கூட்டமே இல்ல பாருங்க, இங்க கூட்டமே இல்ல. காலைல 6 மணிக்கு போய் எடுப்பாங்கல்ல, 11 மணிக்கு விஜய் வருவாரு, 6 மணிக்கே போட்டோ எடுத்து பாத்தீங்களா, உச்ச நட்சத்திரம், இவருக்கெல்லாம் கூட்டமே இல்ல அப்படின்றது. அப்புறம் கூட்டம் அலை மோதிருச்சுன்னா போச்சு, இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, இவனால உயிர் பலி ஆக போறது உண்மை அப்படின்னு பேசுறது. இந்த மாதிரி கப்பிங்கள் எல்லாம் விட்டுருங்க, இதுங்கெல்லாம் அப்படிதான், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. அப்புறம் கங்கனா ரனாவத் இருக்காங்கல்ல, ஆமா, நல்ல நைஸ் ஆக்ட்ரஸ் தான். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இவங்க என்ன வந்து மரியாதை தெரியாத பசங்க பாருங்க. யாரு? கரப்பாம்பூச்சிலாம் மரியாதை தெரியாத கரப்பாம்பூச்சியா இருக்குதுங்க. இதுங்களுக்கு வந்து மரியாதை தெரியாத கரப்பாம்பூச்சிக்கு தான் உங்க ஆள் தர்மேந்திர பிரதான் வந்து விலக வச்சிருக்காங்க. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரிதான் வந்து அதுல ஒரு மூட்டை பூச்சின்னு அப்படியே இருக்குது. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தினாலும் சில மூட்டை பூச்சிகள் வந்து இந்த மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கு, அப்படியே இருக்குது. இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு சாக்கடைங்க இதுங்கெல்லாம், இதுக்கு வந்து அது என்னது, ஒரு இது தெரியாது அவங்களுக்கு, மாண்பு தெரியாது, ஒரு கலாச்சாரம் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க, இதுங்க வந்து இங்க போராடிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, மரியாதையாவே பேசுறேன். உன்னையெல்லாம் வந்துருச்சு, உங்களையெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து அவ்வளவு புகழ்மிக்க ஒரு பாராளுமன்றத்துல கொண்டு போய் அனுப்புன மக்கள் வந்து அப்படிதான். உங்களெல்லாம் இந்த இளைஞர்களும் சேர்ந்து தானே தேர்ந்தெடுத்திருப்பாங்க, இவங்களெல்லாம் சேர்ந்து தானே வந்து ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்கல்ல. நாளுக்கு நாள் பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. அதுவும் இதெல்லாம் இந்த தடவை வந்து பயங்கரமா ஆடிடுச்சு, சேரை பிடிச்சி ஒரு உழுக்கு வந்து உலுக்கிட்டாங்க பசங்க. அதனால இது ஒரு அலர்ட்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா ரைட்டு, இல்ல நாங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இதே மாதிரி நக்கலா பேசிட்டு இருந்தாங்கன்னா 2029க்கான அந்த அறிகுறியெல்லாம் இப்பவே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு இந்த கங்கனா ரனாவத் பேசுறது, மோடி அவர்கள் அன்னைக்கு அர்த்தராத்திரில எந்திரிச்சு வீடியோ போட்டது, ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தெரிய ஆரம்பிக்குது. அதனால ஃபியூச்சர் தெரியும்.
2029க்கு தெரியும் என்ன நடக்கும், சாக்கடையா என்னன்றது அன்னைக்கு பார்ப்போம். கிடையாது. ஆமா, அன்னைக்கு பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி இங்க சென்னையில நாங்க வந்து இதெல்லாம் நடத்தல, நாங்க வந்து போதும், நாங்க வந்து இந்த போராட்டத்தை நாங்க வாபஸ் வாங்கிட்டு போனோம்னா அப்போ வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்ணா இது வந்து கரப்பாம்பூச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்றது? இங்க இருக்கிற கரப்பாம்பூச்சியோட தலைமை இருக்கும் பாத்தீங்களா, இங்க அந்த ஆர்கனைசர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. அதாவது புதுசா திடீர்னு ஒரு கும்பல் வந்துச்சுல, அன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் போகும்போது வந்து மெரினா கிட்ட கத்துனது, மெரினாவில் வந்து டவுன் சொன்னதெல்லாம் யாருன்றது இந்த உலகம் அறியும். யார் இதெல்லாம் பண்ணுவா, யார் இத வந்து இந்த மாதிரி கேவலமா நடந்துப்பா, ஒரு அமைச்சர் போகும்போது பிஜேபி சொல்லு அப்படின்னு வந்து சொல்றதெல்லாம் யாரு பண்ணுவாங்கன்றது தெரியும். யாரு பண்ணுவாங்கன்னா நீதிமன்றத்துல சரண்டர் ஆகிறதுக்கு குழந்தையோட வந்தவங்க, குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தை சரண்டர் ஆகிறதுக்கு, தான் சரண்டர் ஆகிறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையே கூட்டு வந்து பரிதாபத்தை தேடின ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. அதான் அன்னைக்கு கூலிங் கிளாஸ் போடாம ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு நினைத்தேன் வந்த விஜய் மாதிரி அந்த, சரி அவர் சொன்னா கோச்சுப்பாங்க, சரி அஜித் மாதிரி அந்த ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு வந்து நிப்பார் இல்லையா, வாலி அஜித். ஆமா, வாலி அஜித் இல்ல, வாலியில போட்டிருக்க மாட்டேன், முன்னாடி காதல் கோட்டை அந்த மாதிரி ஒரு படத்துல எல்லாம் போட்டிருப்பாரு. அது அவருக்கு அழகா இருக்கும், ஆளும் அழகா இருப்பாரு, அவருக்கும் அழகா இருக்கும், நாராசமா இருக்கு சில பேர். சரி விடுங்க, போட்டு போறானுங்க. அது போட்டிருந்தவங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து அன்னைக்கு இப்ப பிஜேபி சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. உங்க பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்ற தைரியத்துல நீங்க சில விஷயங்களை வந்து பண்றீங்க. உங்க பின்னாடி ஒரு கட்சி இருக்கு, நம்மளை காப்பாத்துவாங்க, மெல்டிங் இருக்காரு, இன்னொருத்தர் இருக்காரு, அந்த காங்கிரஸ்ல இருந்து போன ஒருத்தர் இருக்காரு, குடும்பம் இருக்கு, அவங்க குடும்பம் என்ன வேணாலும் பேச, ஒரு 25 பேர் நம்ம பின்னாடி வருவாங்கன்ற தைரியத்துல வந்து சில விஷயங்களை வந்து பேசுறீங்க. ஆனா நீங்க பேசுறதுனால உங்க கட்சிக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. உங்களால அந்த கட்சிக்கு மைனஸ் தானே தவிர, நாளுக்கு நாள் பின்னாடி தானே போறீங்களே தவிர நீங்க உங்களால அது முன்னேற்றம் அடைய போறது இல்லை. அதனால இந்த மாதிரி கேரக்டர்களையும் நீங்க விட்டுருந்தது, நான் சொன்னல ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கணும், இந்த ஜென்சில இருக்கக்கூடிய சிலதையும் நீங்க சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தாவேக்காவுக்கு நல்லதுதான், நல்ல விஷயம் தான். அந்த சிஜேபி என்ன சொல்லிட்டாங்க, ராஜ்மோகன் அவர்கள் வந்தாரு, இந்த மாதிரி உங்களுக்கு பக்கபலமா இருக்கும்னு தான் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க, இந்த அரசுக்கும் இந்த காவலர்களுக்கும் நாங்க நன்றி சொல்றோம், அன்னைக்கு நாங்க முடிக்கிறோம்னு சொன்னப்போ அங்கிருந்து சில பேர் வந்து முடிக்க கூடாது, எங்களுக்கு வந்து இது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாலநிலத்துல இருந்தவங்க இல்ல இது முடிக்கணும்னு சொல்லி முடிச்சாங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா இது இல்ல, இந்த சிஜேபி பண்ணது இல்ல, நீங்க ஒரு அஜெண்டாவோட சுத்திட்டு இருந்தீங்க, நாங்க அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், இந்த அரசுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்க. அது அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல, அதான் உடனே அடிச்சு வெளியே வந்து அனுப்பிச்சு விட்டாங்க, பாலநிலையத்துல இருந்து போங்கடா அப்படின்னு வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. அதான் சிஜேபியோடைய ப்ரொடெஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஜேபி ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு ஒரு அறிக்கையாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நடந்திருக்கு. இவங்களோட நோக்கம் அன்னைக்கு நிறைவேறல. எப்படியாவது எடுத்துட்டு போய் இதை முடிக்காம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மெரினாக்கு போனோம், அங்க போனோம், இங்க போகணும்னு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சாங்க. அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சு வரதுக்கு நேரம் ஆகும்னு கிளம்பிட்டாங்க. இல்ல, தூங்கி எந்திரிச்சு ஒருத்தர் வரதுக்கு நேரம் ஆகும். ஏன்னா மார்க்கண்டேனியே ஒரு இன்னைக்கு தான் போய் பார்த்து, நேத்து தான் போய் பார்த்துருக்காரு. நம்மளை பார்க்க வரதுக்கு இன்னும் எத்தனை வாரம் ஆகுன்றது தெரியாது. அது வரைக்கும் நம்மள இவங்க உயிரோட வச்சிருப்பானுங்க தெரியாது. ஆனா யார் மேலேயும் வழக்கெல்லாம் போடலைங்க, பெரிய அளவுக்கு ஒன்றும் வழக்கலாம். ஏன்னா நீங்க அங்கெல்லாம் வழக்கெல்லாம் போட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு இங்க சுதந்திரமா விட்டு நீங்க உங்க இடத்துல போய் பண்ணுங்கன்னு சொல்லிதான் வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு. அங்கங்க ஒரு சில கைதுகள்லாம் வந்து விரும்பத்தக்காத கைதுகள்லாம் நடந்தது உண்மைதான். ஆனா அதை தாண்டி பெரிய அளவுக்கு இங்க ஒண்ணு யார் மேலேயும் எந்த வழக்கெல்லாம் வந்து போடல. ஆக மொத்தம் நோக்கம் நிறைவேறல, அந்த வருத்தம் அவங்களுக்கு. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிடலான்னு பார்த்தாங்க, இல்ல தம்பி செட் ஆகாது, கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க, சொல்லிட்டாங்க. முடிஞ்சது. அவ்வளவுதான், முடிஞ்சது. தொடர்ந்து நாளை பல செய்திகளை பத்தி பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.